ரைட் 2025 ஜூலைல பகுதி பில கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. கொஸ்டின் நம்பர் 4 வாசிங்க பிள்ளைகள். முதலாவது நிச்சயம் நீங்கள் செய்ய வேண்டியதை வாசிக்கும். வாசிங்க. பிக்யூஆர் டெக்னோ லிமிடெட் கம்பெனி சிறந்த ஊழியர் நலன்புரி முகாமைத்துவ முறையை கொண்டிருப்பது 3 நன்மைகள். நல்ல வெல்ஃபேர் ஒன்று, ஊழியர்களை நலன்புரிய மேற்கொள்றது அவங்க நல்ல ஆக்களா இருக்காங்க. அதாவது நன்மைகளை கேட்காங்க. ஏன் ஊழியர்கள் நலன்கள் அக்கறை செலுத்தி நலன்புரி முகாமைத்துவம் மேற்கொள்ள வேண்டும்? மனிதவள முகாமைத்துவத்துல படிச்சிருக்கும். ஏன் நலன்புரி எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன் பிள்ளைகள்? உங்களுக்கு ஏதாவது உடல் நல குறைபாடுகள் வந்தால் அல்லது வருத்தம் ஏதாவது சிக் வந்தால் என்ன செய்தல் உங்களுக்குரிய கட்டணத்தை தாரது, போனஸ் தாரது, தீபாவளி சித்திரை புத்தாண்டுகள் வந்தால் உங்களுக்குரிய போனஸ் தாரது, உங்களுக்கு வீடு இல்லைன்னா வீடு கட்டி தாரது, பிள்ளைகளுக்கான பாடசாலைகளை நிர்மாணிச்சு தாரது, ரைட், பாதுகாப்பான வேலை சூழலை உருவாக்கி தாரது, வருடம் முடிஞ்சதும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சு அவார்ட் தாரது, உங்களோட பிள்ளைகளோட உயர்கல்விகளுக்கு உதவுறது, பிள்ளைகள் ஓ லெவல் ஏ லெவல்ல பாஸ் பண்ணினா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தாரது, கம்பெனியில இதெல்லாம் என்ன நலன்புரி செயற்பாடு. இப்படி நலன்புரி செயற்பாடு இருக்கிறதால என்ன நன்மை என்று கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருக்கோம். ரெண்டாவது கேள்வி, எஸ் ஓன் மொழி நடையில கொடுக்கலாம். உங்களுக்கு ஏழாண்டிலே கொடுக்கலாம். ஆன்சர்ஸ் எழுதும்போது பிள்ளைகள் உங்களோட மொழி நடை சொந்த மொழி நடையில வழங்கலாம். விளக்கம் எழுதும்போது சொந்த மொழி நடையில விளக்கலாம். எல்லாம் பிள்ளை இப்ப பட்டியல் எடுக்க என்று கேட்கறதுக்கு நம்ம அவங்களோட ஆன்சர் தான் எழுதணும். நம்ம பாடமாக்கினா டியூட்ல இருக்குது. அதனை விவரிக்குக விளக்குக என்று சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரி விவரிக்கணும்னு எதிர்பார்க்கல தானே. ஆஹ் ஒவ்வொரு நபருக்கும் விவரிக்குதல் விளக்கம் எழுதுதல் வித்தியாசப்படும். அதுக்கு சொந்த மொழி நடையை பயன்படுத்தலாமா? ரெண்டாவது கேள்வி, பிக்யூஆர் டெக்னோ லிமிடெட் அதிக நன்மைகளை பெற பின்வரும் செயற்பாட்டு முகாமைத்துவ தொழிற்பாடுகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும்? வளங்கள் சங்கிலியை எவ்வாறு முகாமைத்துவம் செய்ய வேண்டும்? தரத்தினை எவ்வாறு முகாமை செய்ய வேண்டும்? ஒரு தலைவர் மற்றும் முகாமையாளருக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை குறிப்பிடுகிறது. நம்ம படிச்சு வர விஷயம் தலைவர் மற்றும் முகாமையாளருக்கு இடையிலான வேறுபாடுகள். ரைட். முதலாவது என்ன? நலன்புரி முகாமைத்துவத்தை கொண்டிருக்கிற நன்மைகள். இதை பார்த்துடுங்க பிள்ளைங்க. என்ன வரும்? இதை வாசிச்செடுங்க. அன்னைக்கு இதுல தொடர்பு படல, பட் வாய்ச்சிரு முக்கியமான விடயம் இருக்கா? வாசிங்க பாப்போம். பிக்யூஆரின் மனிதவள பிரிவானது ஊழியர்களின் நலன்புரி முகாமைத்துவ முறையை அறிமுகப்படுத்த திட்டமிடுகின்றது. மேலும் செயற்பாடுகள் முகாமையாளர் உற்பத்தி செய்முறையில் உள்ள உற்பத்தி அட்டவணைகளை வள முகாமைத்துவத்தை மேற்பார்வை செய்து பிணைத்திறனான வகையில் நாளாந்த செய்முறைகளை உறுதி செய்கிறார். தொழிற்பாட்டு முகாமையாளர்கள் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதிலும் ஒழுங்கை பராமரிப்பதிலும் கவனம் செலுத்தும் போது கம்பெனியின் முகாமைத்துவ பணிப்பாளர் புத்தாக்கம் மற்றும் நீண்டகால தொலைநோக்கு பார்வை வளர்ப்பதன் மூலம் முழு முகாமைத்துவம் மற்றும் முகாமைத்துவம் அல்லாத ஊழியர்களின் ஒரு தலைவராக உத்வேகப்படுத்தி ஊக்குவிக்கிறார். கேட்ட கேள்வி என்ன? ஊழியர் நலன்புரி முகாமைத்துவத்தில் வரக்கூடிய நன்மைகள். ரைட். நலன்புரி முகாமைத்துவம் எங்க படிச்சிருக்கோம் பிள்ளைகள்? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருக்கு. HRM பாடத்துல படிச்சிருக்கு. ரைட். நலன்புரி முகாமைத்துவம் இறுதியாக படிச்சிருக்கோம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இறுதியா படிச்சிருக்கு. ஊழியர் நலன்புரி என்று பார்த்திருக்கோம். பாருங்க பிள்ளைகள், நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். ரைட். என்ன செய்யணும்? ஊழியர்களுக்கு அவங்களோட பிள்ளைகள் எடுக்கேஷன், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு லீவு, ஸ்பெஷல் லீவுகள், பர்த்டே கிஃப்ட்டுகள், தீபாவளி கிஃப்ட்டுகள், உதவிகள், அவங்க விளையாடுறதுக்கான கேம்ஸ், ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இடம், ஜிம் சென்டர்ஸ் இப்படி எல்லாம் வழங்குறது. ஏன் இவ்வாறு வசதிகளை வழங்கும் போதுதான் இந்த இருக்கிற விடயத்தையும் பார்த்தோம். பாருங்க, இது எப்ப கேள்விக்கு வந்திருக்கு. இது லாஸ்ட் இயர் எதிர்பார்த்து சொன்ன விஷயம். எஸ், இவ்வாறு சொல்லும் போதுதான் என்ன நடக்கும்? அவங்களோட விசுவாசம் அதிகரிக்கும். கம்பெனியை விட்டு விலக மாட்டாங்க.
கம்பெனிக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க, கம்பெனில திருட மாட்டாங்க. ஏன்? கம்பெனி தான் நமக்கு நல்லா கவனிக்குது. இன்னொரு கம்பெனிக்கு நாம ஏன் மாற வேண்டும்? யோசிச்சு பாருங்க. ஒரு பாடசாலையில நீங்க படிக்கும் போது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பாடசாலைக்கு நீங்க சேஞ்ச் பண்ணீங்களா? டிரான்ஸ்பர் ஆவீங்களா? டிரான்ஸ்பர் ஆவீங்களா? இல்லதானே? இல்ல. ஏன்? அந்த பாடசாலையோட உங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்து, அதான் அந்த விசுவாசம். ஊழியர் புரள்வு குறை, ஊழியர்கள் விலகிட்டு போக மாட்டாங்க. ஏன்? இவ்வளவு பெனிஃபிட்டும் இருந்தா அந்த ஊழியர் விலகுவாங்களா? இல்ல. ஊழியர்கள் வராம விட மாட்டாங்க. வீட்டு இருக்கிறத விட கம்பெனிக்கு வந்தா தான் நல்ல ரிலாக்ஸா இருக்குன்னு சொன்னா என்ன செய்வாங்க பிள்ளை? அவங்க கம்பெனிக்கு தான் வருவார்கள். உண்மையா உண்மையா பிள்ளைகள் இப்ப என்ன பொறுத்தளவே இல்லைன்னா, இப்ப எங்க டிபார்ட்மெண்ட், இப்ப நான் ஒர்க் பண்ற இடமெல்லாம் கவர்மெண்ட் ஆடிட்ல உண்மையா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வீட்டு இருக்கிறத விட இப்ப நாங்க ஃபீல்டுக்கு போனோம்னா ஆடிட்டுக்கு நாங்க வாகனத்துல போவோம், நாங்க நிறைய இடங்களை சுத்தி பார்ப்போம். நாங்க வேலை மட்டும் செய்ய மாட்டோம், இடையில நிக்கிற இடங்கள் பீச், ஹோட்டல்ஸ் அல்லது இடத்துக்கு இருக்கக்கூடிய இளநீ கடைகள், அடுத்து சோளம் விற்கக்கூடிய கடைகளை சாப்பிடுவோம், ஃபன்னா இருப்போம், போட்டோஸ் எடுப்போம், அடுத்து சில நேரங்களில் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுவோம். அப்ப என்ன அப்ப என்ன நடக்கும் சொன்னா ஒரு ஃபன் டைப்பா இருக்கு. அப்ப வேலைங்கிற ஒரு சுமையாக என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. நம்மளோட ஃபீல்டு அப்படித்தான், அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஃபீல்ட். ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன, நம்ம அடிக்கடி வேலைக்கு போ, லீவ் எடுக்க மாட்டோம். இப்ப நீங்க பாடசாலையில பாருங்க, உங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஒன்று இருக்குமென்னு சொன்னா நீங்க லீவ் எடுப்பீங்களா? இல்ல, பாடசாலைக்கு போவீங்க ஒரு என்ஜாய்மெண்ட் பர்பஸ் தான். ரைட். அடுத்து, ஊழியர்கள் வினைத்திறன் அதிகரிக்கும், நேர்மை அதிகரிக்கும், ஆட்சேர்ப்பு முறையிலே வெற்றிகரமா என்ன செய்யலாம், நீங்க செய்யலாம். நான் புரியுது. ரைட். அப்ப இது 2025 ஜனவரியில என்ன செஞ்சுட்டு, சாரி 2025 ஜூலைல வந்துட்டு நலன்புரியில என்னென்ன வழங்குறேன்னு பார்த்துருக்கீங்க. மனித வளத்தின் விசேட பண்புகள் என்று பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல வந்துட்டு அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. மனித வளம் ஏன் ஏனைய வளங்கள்ல இருந்து வேறுபடுது என்று சொல்லி கேட்கிறேன். மனித வள முகாமைத்துவத்துல பெரிய பாடம் தானே. இதுல பாருங்க, இது எம்சிக்யூல வரலாம். எம்சிக்யூல கேட்கலாமா, ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு பயன்படுத்துற ஏதாவது ஒரு மெத்தட்டை தந்து போட்டு அதை அண்டர்லைன் பண்ண சொல்லி சொல்லலாம். இது பயிற்சி அபிவிருத்தியால வர நன்மைகள், பயிற்சிக்கும் அபிவிருத்திக்கும் இடையிலான வேறுபாடுகள். இது கேள்விக்கு வரலையா? இதை மேபி என்ன செய்யலாம், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்? பயிற்சிக்கும் அபிவிருத்திக்கும் இடையில வர வேறுபாடுகள் இன்னும் வரல கேள்வி. பயிற்சி என்ற என்ன, அபிவிருத்தி என்ற என்ன படிச்சிருக்கோம். வெகுமதி முகாமைத்துவம் வந்திருக்கு. இந்த வெகுமதி முகாமைத்துவம் திருப்பி திருப்பி வந்திருக்கு. ஜனவரியிலையும் வந்திருக்கு, ஜூலைலையும் வந்திருக்கு, 23. அதை நீங்க 25 ஜனவரியிலையும் என்ன செய்யலாம், வெகுமதி முகாமைத்துவத்தின் 26 ஜனவரியில் வெகுமதி முகாமைத்துவத்தின் நன்மைகளை பார்த்துக் கொள்ளுங்க. வரலாம், மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் போடுறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு பிள்ளைகள். சேர்த்திறன் மதிப்பீடு நோக்கங்களும் ஆல்ரெடி வந்துட்டா நீங்க பாஸ் பேப்பர்ல படிப்பிச்சிருக்கணும். சேர்த்திறன் மதிப்பீடு என்னன்னு வந்திருக்கு 25 ஜனவரியில இந்த கேள்வி வந்திருக்கு. 25 ஜனவரி பார்க்க சான்ஸ் கிடைக்கும். கிடைக்காட்டி நீங்க என்ன அமைச்சு கொடுங்க. 25 ஜனவரியில இந்த கேள்வி வந்திருக்கா. ஊழியர்களை திசைமுகப்படுத்தல், இண்டக்ஷன் ட்ரைனிங். வேலைக்கு வந்தா ஒரு ஆள் என்ன செய்யணும், அவருக்கு வேலையை பத்தி அறிமுகம் பண்ணி கொடுக்குறேன். இதுதான் ஆபீஸ், இவங்க தான் ஸ்டாஃப், இதுதான் கிச்சன், இதுதான் வாஷ்ரூம், இதுதான் நம்மளோட கேபின், அப்படி அறிமுகப்படுத்துறது. அதால வரக்கூடிய நன்மைகள், அது எப்படி அறிமுகப்படுத்தலாம் இருக்கு, அதுல வர நன்மைகள் தெரிஞ்சிருக்கட்டும், விளங்கப்படுத்திருக்கு. அடுத்தது இதெல்லாம் எம்சிக்கு தான் வரும், பாட்டோட வர வாய்ப்பு இல்லை. வெளியே ஆட்சேர்ப்பு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. உள்ள ஆட்சேர்ப்பு வந்துட்டு இது 23 ஜனவரியில வந்த பிள்ளைகள் மனிதவள திட்டமிடல் செயல்முறை ஸ்டெப்ஸ். திட்டமிடல் செயல்முறை என்று படிச்சிருந்தானே, தீர்மானம் எடுத்தல் செயல்முறை என்று படிச்சிருந்தானே, அதே போல மனிதவள திட்டமிடல் செய்முறை இது ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ஸ்ல வந்துட்டு 23 ஜனவரி. பெரிய பாடம்.
ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட 5 ஹவர்ஸ் கிட்ட படிச்சுட்டு இருக்கேன் டோட்டலா வீடியோஸை பார்த்தா அவளுக்கு. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி வரும். அதிக நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு மேலே குறிப்பிட்ட நிறுவனம் கூடுதலான நன்மைகளை பெறுவதற்கு பின்வரும் செயற்பாட்டு முகாமைத்துவ தொழிற்பாடுகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படல் வேண்டும்? வளங்கள் சங்கிலி என்ன புள்ளியில் தர முகாமைத்துவம் என்ன? முதலாவது என்ன செய்யணும்? வளங்கள் சங்கிலி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். வளங்கள் சங்கிலி முகாமைத்துவத்தை பாருங்க. ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். செயற்பாட்டு முகாமைத்துவத்தில் இருக்கு வளங்கள் சங்கிலி முகாமைத்துவம். அது போட்டஸ் அந்த ஏற்கனவே சொன்ன முதன்மை தொழிற்பாடு அது அப்டேட் ஆகாத டியூட் ஏற்கனவே அதை நான் யோசிச்சேன். துணை செயற்பாடு ரைட். வளங்கள் சங்கிலி முகாமைத்துவம்னா இதான் இந்த பிக்சரை பாருங்க. என்ன உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் வாடிக்கையாளரை சென்றடைய செய்வதற்குமான சகல செயற்பாடுகளும் என வளங்கள் சங்கிலி செயற்பாடுன்னு சொல்லுவோம். விநியோக சங்கிலி என்பது விநியோகத்திற்கும் வாடிக்கையாளருக்கும் இடையில் உள்ள செயற்பாடுகள் மற்றும் கூறுகளின் தொகுப்பை குறிக்கும். அவ்வளவு உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் வாடிக்கையாளரை சென்றடைவதற்குமான சகல செயற்பாடுகளை உள்ளடக்கியதா விநியோக சங்கிலி என்று சொல்லும். விநியோக சங்கிலி என்ன? வாடிக்கையாளர் சைட்லையும் இருக்கு, விநியோகர் சைட்லையும் இருக்கு. வணிக செய்முறையில விநியோக சங்கிலியின் முக்கியத்துவம் இருக்கு. மொத்த தர முகாமைத்துவம் என்னென்னு பெஸ்ட்டுக்கு பார்ப்போம். அதுக்கு பிறகு பார்ப்போமா உங்களுக்கு இது தளவமைப்புகள் எல்லாம் இருக்கு வரையா. தரம் தர முகாமைத்துவம். தர முகாமைத்துவம் என்ன பிள்ளை? தரத்தை மெயின்டைன் பண்றது. சந்தையில் விற்கப்படுவதற்கான குறைந்தபட்ச தேவைப்பாட்டினை குறிக்கும். தரம் இல்லாம பொருளை வித்தோம்னா வழக்கு போட்டுருவாங்க பொருள் பணி சட்டத்தின்படி. தர முகாமைத்துவத்துக்கான கிரயம் கேட்கலாம். தர முகாமைத்துவத்துக்கான கிரயம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்களா? என்ன கிரயம் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தர முகாமைத்துவத்துக்கான கிரயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தடுப்பு கிரயம், சோதனை கிரயம், உள்ளக தோல்வி கிரயம், வெளியாக தோல்வி கிரயம். தரத்தை மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு பல செலவுகள் ஏற்படும். அது என்ன செலவு? தரத்துல பிழை வராம தடுக்கிறதுக்கு நம்ம செக்யூரிட்டி கார்டு அப்படி ஏதாவது சூப்பர்வைசர்ஸ் போடுவோம். அதுக்கு ஏற்பட செலவு. அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்குரிய செலவு. நம்ம தரத்தை செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன செய்யும்? உதாரணமாக ஒரு பான் உற்பத்தி செஞ்சோம்னா சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு என்ன செய்யும்? அதை பானை சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யும்? அதுக்கு ஒரு செலவு போகும். அல்லது என்ன செய்யும்? அதுக்கு ஒரு சாம்பிள் டெஸ்டிங் ஒன்று செய்யும். அதுல ஃபெயிலியர் ஆனதுல வர செலவு, வழியாக தோல்வி செலவு. பரிசோதனையில கண்டுபிடிக்கப்படாத சில பழுதான பொருட்கள் இருந்தா என்ன? அது வழியாக தோல்வி செலவு. தரவட்டம் என்ன? ஒரு நிறுவனத்துல தரத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான எல்லாரும் என்ன செய்யறது? ஒரு மேசையில உண்டா சேர்ந்து இந்த நிறுவனத்துல காணப்படுகின்ற தரம் தொடர்பாக என்ன செய்யறது? டிஸ்கஸ் பண்ணி தீர்மானம் எடுக்கிறதுக்குரிய செட்டப் தான் தரவட்டம் என்று சொல்லும். ரைட். இது ஜப்பான்ல உண்டு. மொத்த தர முகாமைத்துவம் என்று சொன்னா பாத்தீங்கன்னா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய என்ன சகல பிரிவுகளையும் என்ன செய்யறேன்னு சொன்னா தரத்தை பேன்றதான் என்ன மொத்த தர முகாமைத்துவம். சகல பிரிவுகளையும் பேன்றது இந்த ஒட்டுமொத்த முகாமைத்துவத்தை கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறையாகும். சகல இதாவது இந்த பிக்சரை பார்த்தா விளங்கும். இந்த சகல பிரிவுகளையும் என்ன செய்யறது அதை மெயின்டைன் பண்றது. உதாரணமாக பொருளை கொள்வனவு செய்யறேன்னா அதுலயும் தரத்தை பேன்றது.
டெஸ்ட் பண்றியா அதுலயும் தரத்தை பண்றது, உற்பத்தி செய்யறியா அதுலயும் தரம், பொதியிடல் செய்யறாங்களா அதுலயும் தரம். அப்ப எல்லா பிரிவுலையும் தரம் பெயிண்டம் பண்ணப்படும் போது என்ன செய்யப்படும், அவுட்புட் தரமாக இருக்கு. உதாரணமாக நீங்க ஓ லெவல்ல 9 பாடம் என்று சொன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் நீங்க என்ன செய்றீங்க, தரத்தை பிரயோகிக்கிறீங்க, தரமா படிக்கிறீங்கன்னு சொன்னா 9 பாடம் அவுட்புட் எப்படி இருக்கும் ஃபைனலா ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதான் விஷயம். அதாவது ஏ லெவல்ல 3 பாடம் நீங்க தரமா செஞ்சீங்கன்னு சொன்னா நடக்கும், ஃபைனல் அவுட்புட் நீங்க யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆவீங்க. அப்படி ரைட். தர முகாமைத்துவத்துல நன்மைகள் இருக்கு. மொத்த தர முகாமைத்துவத்துல நன்மைகளா அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. தீமைகள் தேவை. ரைட். இப்ப கேள்விக்கு வரும். பேசிக் ஐடியா ஒன்று கிடைச்சிட்டு தானே, இப்ப கேள்விக்கு வரும். மேலே குறிப்பிட்ட நிறுவனம் வழங்கல் சங்கிலியையும் தர முகாமைத்துவத்தையும் நடைமுறைப்படுத்தினா என்ன நன்மைகளை பெற, எப்படி நடைமுறைப்படுத்தணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும் பிள்ளை? 2.5 மார்க்ஸ் 2.5 மார்க்ஸ் எவ்வாறு நடைமுறைப்படுத்தணும்? டெஸ்டுக்கு தர முகாமைத்துவத்துக்கு வருவோம், எவ்வாறு நடைமுறைப்படுத்தணும்? அதுக்கு எழுத வேண்டியது, நிறுவனத்தில் காணப்படுகின்ற சகல பிரிவுகளையும் என்ன செய்யணும், தரக்கட்டுப்பாட்டை அமுல்படுத்த வேண்டும். தரக்கட்டுப்பாட்டை அமுல்படுத்த வேண்டும் என்கிறது முதலாவது விஷயம். இரண்டாவது, தரம் தொடர்பாக என்ன செய்யணும், நியமங்களை உருவாக்கி என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், அமுல்படுத்த வேண்டும். தரக்கட்டுப்பாடு செய்யணும், நியமங்களை உருவாக்கி என்ன செய்யணும், அமுல்படுத்த வேண்டும். மூணாவது என்ன செய்யணும், ஊழியர்களுக்கு என்ன செய்யணும், சகல ஊழியர்களுக்கு என்ன செய்யணும், பயிற்சி அளிக்க வேண்டும். இந்த எப்படி குவாலிட்டியா உற்பத்தி செய்யற என்பது என்ன செய்யணும், பயிற்சி அளிக்க வேண்டும். இப்படி எல்லாம் செஞ்சோம் என்று சொன்ன என்ன நடக்கும் சொன்னா நிறுவனத்தில் என்ன செய்யப்படும், அதிக நன்மைகள் என்ன செய்யும் இந்த நிறுவனத்துக்கு கிடைக்கும். நிறுவனத்தை பாருங்க, நீண்ட காலம் இவங்க இயங்குற ஐடியாவில் இருக்காங்க. அப்ப எப்படி இதை தர தமிழ்படுத்தணும்ங்கிறத அவங்கள்ட்ட கேட்டிருக்கிற கேள்வி. வளங்கள் சங்கிலியை எவ்வாறு மேனேஜ் பண்ணணும், வளங்கள் சங்கிலி எப்படி மேனேஜ் பண்ணணும்டா, செலவு குறைந்த முறையில மேனேஜ் பண்ணணும். பாதுகாப்பான வளங்கள் சங்கிலியை தெரிவு செய்யணும், நம்பகரமான வளங்கள் சங்கிலியை தெரிவு செய்யணும், வினைத்திறனான முறையில் என்ன செய்யணும், இறுதி இருப்புகளை மேனேஜ் பண்ணணும். ரைட். அடுத்து என்ன செய்யணும், சரியான முறையில பக்கச்சார்பின்றி என்ன செய்யணும், வழங்குனரை தெரிவு செய்யணும், வழங்குனரை தெரிவு செய்யணும், அல்லது விநியோக வழிமுறையை தெரிவு செய்யணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், உற்பத்தி பொருள் வெளியீடு தரமா இருக்கணும் என்கிறது நம்மளோட நோக்கமா இருந்தா மூலப்பொருளும் எப்படி இருக்கணும், தரமா தான் இருக்கணும். மூலப்பொருளை குறைஞ்ச விலையில லோ குவாலிட்டியில வாங்கினதுக்கு பிறகு வெளியீடு சரியா இருக்கணும் எப்படி எதிர்பார்க்கணும்? ஒழுங்கா படிக்காம நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்க முடியுமா? அதமா இருக்க. இப்போ வளங்கள் சங்கிலி முகாமைத்துவத்தை நம்ம சரியா மெயின்டைன் பண்றது நினைச்சுன்னா உற்பத்தி செய்யறதுல இருந்து வாடிக்கையாளரை சென்றடை செய்வதற்குமான சகல நடைமுறை வளங்கள் சங்கிலி. அதுலயும் நம்ம வளங்கள் செய்முறையை செய்யறது, விநியோக செய்முறையை தீர்மானிக்கிறது, அதுக்கான களஞ்சிய சாலையை தீர்மானிக்கிறது, அதுக்கு உற்பத்தி பொருட்களை கொண்டு வரது தீர்மானிக்கிறது. இந்த சகல செயற்பாட்டிலையும் என்ன செய்யணும் சொன்னா நம்ம நேர்மை நீதியாக இருந்தோம் என்று சொன்னாதான் என்ன செய்யும், அவுட்புட்டும் சரியா வரும். ஆகவே இந்த விடயத்தை என்ன செய்யணும், வெளிக்கொள்ளும். தலைவர் மற்றும் முகாமையாளருக்கு இடையிலான வேறுபாடு. தலைவர் என்றால் யார், முகாமையாளர் என்றால் யார்? இது நம்ம தலைமைத்துவம் செய்தல்ங்கிறதுக்கு படிச்சிருக்கோம், லீடர்ஷிப்ல படிச்சிருக்கோம். திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், வழிப்படுத்தல், கட்டுப்படுத்தல், தலைமைத்துவம் செய்தல் என்று படிச்சிருக்கு. தலைவர் யார், முகாமையாளர் யார்? பேங்க்ல வேலை செய்யறாள் யார், ஹெட், பேங்குக்கு ஹெட் அவர் முகாமையாளர். இலங்கையின் ஜனாதிபதி யார், அவர் தலைவர். அவர் முகாமையாளர் என்று சொல்லுவோமா ஜனாதிபதியை? இல்லை. ஏன்? ரெண்டு பேருக்கும் என்ன செய்யப்படுதுண்டா, வித்தியாசம் இருக்கு. ரைட். பாருங்க பிள்ளைகள், நம்ம படிச்சிருக்கோம் தலைவருக்கும் முகாமையாளருக்கும் இடையிலான வித்தியாசம். இமேஜஸ் இல்லை என்று நினைக்கிறேன். தலைவருக்கும் முகாமையாளருக்கும் இடையிலான வேறுபாடுகள் நல்ல இமேஜஸ் எல்லாம் நெட்ல இருக்கு. தலைவர் என்றா யாருன்னு சொன்னா அவருக்கு பின்னால ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவரை பின்பற்றுகின்ற ஆட்கள் இருப்பாங்க. இப்ப நடிகர் விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அரசியலுக்கு வந்திருக்காரு என்று சொன்னா அவரை பின்பற்றுகின்ற நபர்கள் யார், ஃபாலோவர்ஸ். அவர் சொன்னா அது வேத வாக்கா எடுத்து செயற்படுத்துறாங்களா இருப்பாங்க. பேங்க்ல இருக்கிற மேனேஜர் சொன்னா அவருக்காண்டு உயிரையும் கொடுப்பாங்களா ஆக்கள்? இல்லை. ஆனா தலைவர் சொன்னா என்ன செய்வாங்க, தலைவருக்காக வேண்டி உயிரையும் தியாகம் செய்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட் ரெடியா இருக்கு. வித்தியாசம் தலைவருக்கும் முகாமையாளருக்கும் வித்தியாசம் இருக்கு.
தலைவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபாலோவர்ஸோடயே இருப்பார். அவரை ஃபாலோவர்ஸால அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. பின்பற்றுவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அவருக்கு அதிகாரம் வழங்கியிருப்பாங்க. ஆனா முகாமையாளருக்கு என்ன, அவரை பதவி வழி அதிகாரம் 4:30 மணிக்கு பிறகு அவருக்குரிய அதிகாரம் இல்லாம போயிடும். ரைட். இப்ப நீங்க லீடர் வர்சஸ் மேனேஜர் பாத்தீங்கன்னா பாருங்க பிள்ளை, இப்ப நல்ல இமேஜஸ் எல்லாம் வரும். நல்ல இமேஜஸ் டியூட்ல போட்ட இமேஜஸ் மிஸ் ஆயிட்டு. சாரி, இந்த இப்ப ரெகுலர் டியூட் சாரி. இந்த வரைக்கும் நான் படிப்பிச்சிட்டு ப்ளீஸ். சாரி. தலைவருக்கும் முகாமையாளருக்கும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வேறுபாடு இருக்கு. தலைவர் என்ன செய்வார் சொன்னா ஊழியர்களோட சேர்ந்தே அந்த வேலையை முன்னேற்றி கொண்டு போவார். மேனேஜர் என்ன செய்வார் சொன்னா கட்டளை மட்டும்தான் இடுவார். தலைவர் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு, அவர் ரிஸ்க் எடுப்பார், இடர்களை ஏற்றுக்கொள்வார். மேனேஜர் என்ன செய்வாரு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாரு, இடர்களை தவிர்ப்பார். பட் என்ன செய்வாரு, ரூல்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவார். ரைட். தலைவர் என்ன செய்வாருன்னு சொன்னா அவருக்கு கட்டுப்பாடுகள் இல்லை சிந்திக்கிறது. ஆனா முகாமையாளருக்கு என்ன, அவர் சிந்திக்கிறதுக்கு என்ன செய்யப்படுது, கட்டுப்பாடுகள் இருக்கு. குறிப்பிட்ட எல்லைக்கு மேல என்ன செய்யறாரு, அவர் சிந்திக்கல. இந்த விடயங்களை நம்ம பார்த்தோம். சரிதானே? பாருங்க, பணிகளை செய்ய வழிகாட்டுபவர், கேள்விகளை கேட்பவரோட பின்தொடர்பவர்களை சிந்திக்க செய்து சரி செய்ய செய்வார். இவருக்கு பின்னால் கீழே இருக்கக்கூடியவர்கள் ஊழியர்கள், இவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பின்பற்றுவார்கள். ஒரு சர்வாதிகார முறை, அவர் ஆர்டர் தான் போடுவாரு. அவர் அப்படி இல்லை, என்ன செய்வார், ஊழியர்களை ஊக்கப்படுத்துவதன் மூலம் அவர் வேலையை செஞ்சு முடிப்பார். ரைட். மக்கள் மீது அதிகாரம் செலுத்துவார், மக்களுடன் சேர்ந்து சக்தியை வளர்த்துக் கொள்வார், மக்கள் சக்தியை வளர்த்துக் கொள்வார். இதான் என்ன முகாமையாளருக்கும் தலைவருக்கும் இடையிலான வேறுபாடு. இதுதான் தலைமைத்துவ பாடம். இவ்வளவுதான் கேள்வி வந்து தலைமைத்துவத்துல. தலைமைத்துவமுக்கும் முகாமையாளருக்கும் இடையிலானது படிச்சிட்டோம். தலைமைத்துவ கோட்பாடுகள் சம்பந்தமா பார்த்துக் கொள்ளுங்க. ஊக்கப்படுத்தல் வருது, பேப்பர்ல கேட்டு வருது, பார்ப்போம். தலைமைத்துவம் டியூட் சின்ன டியூட் தமிழில் பார்த்துக் கொள்ளுங்களா. ரைட். கொஸ்டின் நம்பர் 5க்கு வருவோம், கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம். குளோபல் சொல்யூஷனில் ஊழியர்களை ஊக்குவிக்க பயன்படுத்தப்படும் தேவை படிநிலை கோட்பாடு 2 வகையான தேவைகளை கேட்டிருக்காங்க. அதை நம்ம பார்த்த டியூட்ல இருக்கிறது தான். கட்டுப்படுத்தல் ஏன் முக்கியம், நிறுவனத்துக்கு ஏன் கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறதுக்கான 3 காரணம். பயனுறுதி மிக்க தொடர்பாடல் 2 நன்மைகள் கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே, பார்ப்போம். தேவைகளை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தேவை கூம்புன்னு சொல்லி படிச்சிருக்கோம். தேவை கூம்பு ஊக்கப்படுத்தல் டியூட்ல படிச்சிருக்கோம். ஊக்கப்படுத்தல் டியூட்ல பாருங்க, தேவைக்கான கூம்பு இருக்கு. என்ன தேவைக்கான கூம்பு பிள்ளைகள், உடலியல் தேவை, பாதுகாப்பு தேவை, சமூகவியல் தேவை, தன்மதிப்பு தேவை, சுயதுரணியல் தேவை. ஆப்ரஹாம் மாஸ்லோ சொன்னது, ஏ லெவல் பிசினஸ்லயும் படிச்சிருப்பீங்க. ரைட். இது என்ன கேட்ட கேள்வி, 2 தேவைகளை கேட்டிருக்காங்க. ரைட், 2 தேவைகளை என்ன செஞ்சிட்டோம், நாம சொல்லிட்டோம். ரைட். அடுத்த என்ன கேட்டிருக்காங்க, விளக்கமாக கேட்டிருக்காங்க. விளக்க சொல்லியிருந்தா நீங்க என்ன செய்யணும், உடலியல் தேவை என்ன, பாதுகாப்பு தேவை என்ன, சமூகவியல் தேவை என்ன விபரிக்கணும். எஸ், விபரிக்க சொல்லியிருக்காங்க. ரைட், விபரிங்க. எப்படி விபரிக்கிற, உடலியல் தேவை என்ன, அவர் அடிப்படையாக உயிர் வாழ்வதற்கான என்ன, உணவு உடை உரைகளோட சம்பந்தப்பட்ட தேவை உடலியல் தேவை. பாதுகாப்பு தேவை என்ன, அவர் என்ன பாதுகாப்பாக வாழ்வதற்கான, அவருக்கு உடல் ரீதியா உடல் ரீதியாக பாதிப்பு இல்லாம அவர் பாதுகாப்பாக வாழ்றது உடல் பாதுகாப்பு தேவை. சமூகவியல் தேவை என்ன, அவருக்கான ஃப்ரெண்ட்ஷிப், மெம்பர்ஷிப், ஃபேமிலி, அதோட சம்பந்தப்பட்ட உணர்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்ற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது என்ன, சமூகவியல் தேவை. தன்மதிப்பு தேவை என்ன, ரைட், சமூகம் என்ன செய்யுது, தன்னை மதிக்க வேண்டும் என்று சொல்றது தன்மதிப்பு தேவை.
சமூகம் தன்னை தலைவராக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்வது என்ன? அது சுயதரணியல் தேவை. ரைட், இதான் அந்த தேவையோடு சம்பந்தப்பட்டது. ரைட், அடுத்த கேள்வி என்ன? கட்டுப்படுத்தல் ஏன் முக்கியமானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, முகாமைத்துவத்துல கருமத்தில் இருக்கிற சகல செயற்பாட்டிலிருந்து என்ன செய்யப்படுது உள்ளே நம்ம கேள்வி வந்திருக்கு. முகாமைத்துவ கட்டுப்பாடு சம்பந்தமாக கேள்வி வந்திருக்கு. இப்ப பாடம் தானே எல்லா டியூட்ல இருந்தும் கேள்வி வந்துதான் இருக்கு. ரைட்பா, கட்டுப்படுத்து, கண்ட்ரோலிங் டியூட் எடுங்க. டியூட் எடுக்கும் போது நம்ம இது வந்திருக்கு இது வரலைங்கிறத அடையாளப்படுத்தி காட்டுறேன். கட்டுப்படுத்தல் என்ன பிள்ளை? திட்டமிடல் செயற்பாட்டில இருந்து வேற ஏதாவது வேறுபடுது என்று சொன்னா அதனை என்ன செய்தல்? கட்டுப்படுத்துறதுக்கு திருத்துவதற்கு மேற்கொண்ட சகல செயற்பாடும் கட்டுப்படுத்தல் செயற்பாடுன்னு சொல்லுவோம். ரைட், கட்டுப்படுத்தல உணவியலுக்கும் கேள்விக்கு வந்திருக்கு, கட்டுப்படுத்தல முக்கியத்துவமும் கேள்வி வந்திருக்கு. இந்த கட்டுப்படுத்தல முக்கியத்துவம் தான் கட்டுப்படுத்தல நன்மைன்னு சொல்லுவோம். நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்ன? கட்டுப்படுத்தல நன்மைகள் 2025 ஜூலைலையும் கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. என்ன கட்டுப்படுத்தல நன்மை? எக்ஸாம்பிள் கட்டுப்படுத்தல நான் சொல்றது ஞாபகம் வச்சு கொடுங்க. நீங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் ஒன்று போடுறீங்க. எந்த இடத்த கிச்சன் வரணும், எந்த இடத்த கார்டன் வரணும். நீங்க கண்டக்டர் சொல்றீங்க நிர்மாணிங்க. அவர் பிள்ளையா நிர்மாணிச்சிட்டு இருக்காரு. அப்ப நீங்க போய் அந்த மெப்போட ஒப்பிட்டு பாக்குறீங்க. வீட்டுல மெப்போட நீங்க கார்டன் செய்ய சொன்ன இடத்த அவருக்கு வேற ஸ்விம்மிங் பூல கட்டுறாரு, ஸ்விம்மிங் பூல் வைக்க சொன்ன இடத்த கிச்சனை கட்டுறாரு. வித்தியாசமா இருக்கு. நீங்க சொன்ன மெப்பின் படி இல்லை. என்ன செய்றீங்க? உடனடியாக அதை நிறுத்த சொல்லி அதை திருத்துறீங்க. அது திருத்துறதுக்கு நீங்க மேற்கொண்ட சகல செயற்பாடு தான் என்ன? கட்டுப்படுத்தல் என்று சொல்லுவோம். ரைட், இந்த கட்டுப்படுத்தல நன்மைகள் என்னன்னா நம்ம கேட்டகள். ரைட், என்ன நோக்கங்கள் இலக்குகளை அடைஞ்சு கொள்றதுக்கு, வள விரயங்களை குறைக்கிறதுக்கு, தவறுகளை குறைக்கிறதுக்கு, ரைட், ஊழியர்களை ஊக்குவிக்கிறதுக்கு, சரியாத்தான் செய்றீங்கன்னு ஊக்குவிக்கிறதுக்கு, ரைட். அடுத்தது தேவைகள் மற்றும் பொறுப்புகளிடையே சமத்துவத்தை பேணுறதுக்கு, ஒழுக்கத்தை பேணுறதுக்கு, இதுக்கு தான் என்ன செய்யப்படுது? கட்டுப்படுத்தல் நன்மைகளாக காணப்படும். கட்டுப்படுத்தல தீமைகள், இதுவும் ஆல்ரெடி வந்த கேள்விதான். ஏன் கட்டுப்படுத்தல தீமைனா? கட்டுப்படுத்துறதுக்கு செலவு அதிகம். சிசிடிவி போடுறது, செக்யூரிட்டி கார்டு போடுறது, அதுக்கெல்லாம் செலவு அதிகம். இப்ப நீங்க அதிகமாக கட்டுப்படுத்தல் செஞ்சீங்கன்னு சொன்னா நானும் இருக்கலாம். இப்ப நீங்க கிளாஸுக்கு வராக்கள் உங்களோட என்ஐசி நம்பரை ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது கிளாஸுக்கு வராக்கள் உங்களோட வீடியோ ஒன் பண்ணணும், மொத்த காட்டணும். அப்படி நான் அதிகமான கட்டுப்படுத்தல் நான் விதிச்சேன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? ஊக்குவிப்பறிப்பீங்களா? ஊக்கம் இழந்துருவீங்களா? ஊக்கம் இழந்துருவீங்க. அப்ப கட்டுப்படுத்தலோட தீமை தான் ஊக்கம் இழந்துருவாங்க ஊழியர்கள். அடுத்தது வெளிவாரி காரணிகள் என்ன செய்யாது? இப்ப வெளியில மழை பெய்யுது, வெயில் அடிக்கும், காத்தடிக்கும், அதை நான் கட்டுப்படுத்தலாமா? வெளிக்காரணிகளை கட்டுப்படுத்தாது. ரைட். அடுத்தது கட்டுப்படுத்தலுக்கான நியமத்தை உருவாக்குறதுல என்ன? நிறைய சிக்கல்கள் காணப்படுது. கட்டுப்படுத்தல மட்டங்கள் 3 மட்டத்திலேயும் கட்டுப்பாடு இருக்கு. வெளிப்பாட்டு மட்டம், உபாய மட்டம், தந்திரோபாய மட்டம். கட்டுப்பாடுகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை படிச்சிருக்கோம். கட்டுப்படுத்தல் செய்முறையும் பிள்ளைகள் கேள்விக்கு வந்திருக்கு. திட்டமிடல் செய்முறை, தீர்மானம் எடுத்தல் மாதிரி கட்டுப்படுத்தல் செய்முறை. திட்டமிடல் கட்டுப்படுத்தல் ஆகியவற்றுக்கான தொடர்பு ஆல்ரெடி வந்த கேள்விதான். பட் இதை என்ன செய்யுங்க, கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்களா, எதிர்பார்க்கலாம். திட்டமிடலுக்கு கட்டுப்படுத்தலுக்கு முடியாத தொடர்பு 2022 ஜூலை கொஸ்டின் நம்பர் 4 வந்து இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. திட்டமிடல் மற்றும் கட்டுப்படுத்தல் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பு, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. இது திருப்பி கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. கட்டுப்படுத்தல் நுட்பங்கள் என்ன? நுட்பம் முன்னுணர் தன்மையின் மட்டம், விளைவு மற்றும் நடத்தை, நிதிசார் மற்றும் நிதிசாராதவை என்று வகைப்படுத்தல். இது முன்னுணர் தன்மையின் மட்டத்தின் அடிப்படையில் கட்டுப்படுத்தல். முன்னோக்கிய கட்டுப்பாடு, நடைமுறை கட்டுப்பாடு, பின்னூட்டல் கட்டுப்பாடு. முன்னோக்கிய கட்டுப்பாடுன்னு சொன்னாங்க பிள்ளைகள் வெள்ளம் வரும் முன் அணை கட்டுது, பிள்ளை நடக்கிறதுக்கு முதலே அதுக்குரிய கட்டுப்படுத்துது. அதே நேரம் கட்டுப்பாடுன்னா எக்ஸாம் செஞ்சுட்டு இருக்கும் போதே பிள்ளைகளை திருத்துறது. உதாரணமா அந்த டைம்லயே நம்ம கரெக்ஷன் பண்றது.
பின்னூட்டல் கட்டுப்பாடுங்க என்ன? ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சு இது நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு அறிஞ்சு இனிமேல் இவ்வாறுன்னு பிழை வராம தடுக்கிறதுக்கு ஏற்படுற கட்டுப்பாடு பின்னூட்டல் கட்டுப்பாடு. கட்டுப்படுத்தலின் போது கருத்தில் கொள்ளப்படுகின்ற காரணிகள் இது கேள்விக்கு வரல இதுவரை. ரீட் பண்ணி கொடுங்க. பயனுறுதி மிக்க தொடர்பாடலின் 2 நன்மைகள். தொடர்பாடல நன்மை என்ன பிள்ளை? இப்ப நீங்க வாயத்தில் வந்து இன்னொரு நபருடன் பேசுறீங்க, அதுல நன்மை இருக்கா இல்லையா? நன்மை இருக்கு. அதற்கு கேட்காங்க என்ன நன்மை? நன்மை என்ன? நீங்க பேசாமல் இருந்தால் அது நன்மையா? என்ன இருக்கு? அதுல நிறைய தீமைகள் இருக்கு. பேசாவிட்டா அவங்க உணர்ச்சியை வெளிப்படுத்த இயலாது, தீர்மானம் எடுக்க இயலாது, அடுத்தது ஒரு கருத்தை சொல்ல இயலாது, அடுத்தது பரிந்துரைகளை மேற்கொள்ள இயலாது, நல்ல முறையில் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண இயலாது பேசாட்டி. பண்ணலாமா? இல்ல. அப்ப அதேதான் தொடர்பாடல் நன்மைகள் இவங்க கேட்க. தொடர்பாடல் நன்மை படிச்சிருக்கோம் இல்லையா? தொடர்பாடல் என்ன பிள்ளை? ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினருக்கிடையே தகவல்களை பரிமாறிக்கொள்வதும் புரிந்து கொள்வதும் தான் என்ன தொடர்பாடு. அது யாரு சொன்ன தேவையில்லை, வரைவிலக்கணம் பாடம் போதும். தொடர்பாடல் வகை வாய்மொழி மூலம், எழுத்து மூலம், செய்கை மூலம். உள்ளக தொடர்பாடல், வெளியக தொடர்பாடல். முறைசார் தொடர்பாடல், முறைசார தொடர்பாடல். இதை பார்த்துக்கொள்ளுங்க. இது லெவல் 1லையும் மாற விஷயம். முறைசார் தொடர்பாடல், முறைசார தொடர்பாடல். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஒரு தொடர்பாடலை செஞ்சீங்கன்னு சொன்னா முறைசார் தொடர்பாடு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாம செஞ்சீங்கன்னா முறைசாரா தொடர்பாடு. இந்த கம்ப்ளைண்ட் எழுதுறது மொட்டை கடதாசின்னு சொல்லுவோம், அது என்ன தொடர்பாடு? அது முறைசாரா தொடர்பாடு. முறைசாரா தொடர்பாடுன்ற நன்மை என்று சொல்லி வந்திருக்கு கேள்வி. உங்களோட பேப்பர்லயா இல்ல ஜனவரி பேப்பர்லயான்னு பார்க்கணும். முறைசார் தொடர்பாடுன்ற நன்மைகள் அதை என்ன சொல்லணும் கொஞ்சம் பார்த்துக்கோ. அடுத்தது தொடர்பாடலுக்கு தேவையான காரணிகள். விஷயம் பார்த்தோம். சரி, தொடர்பாடல் அனுகூலம் இதான் கேள்வி. இப்ப 23 ஜனவரியில வந்திருக்கு, 21 ஜனவரியில வந்திருக்கு. இதே கேள்வி என்ன செய்யப்பட்டிருக்கு? சில மோடிபிகேஷன்ஸோட வந்திருக்கு. தொடர்பாடல் அனுகூலங்களை கேட்டிருக்காங்க. என்ன பிரச்சனை என்ன செய்யலாம்? தீர்க்கலாம். வினைத்திறனான முறையில் என்ன செய்யலாம்? தீர்மானம் எடுக்கலாம். ஊழியர்கள் என்ன செய்யலாம்? ஊக்கப்படுத்தலாம். நிறுவன செயற்பாடுகள் என்ன செய்யலாம்? நம்பிக்கை விசுவாசத்தை ஏற்படுத்தலாம். அடுத்தது உறவுகளை பேணிக் கொள்ளலாம். அவங்க கேட்டது 2 விஷயம்னா 2 விஷயம் எழுதணும். 2 விஷயம் என்ன? நம்மளோட தீர்மானம் எடுக்கிறதுக்கு தொடர்பாடல் உதவி செய்யும், பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உதவி செய்யும், உறவுகளை பேணுறதுக்கு உதவி செய்யும். இதே இது 2025 ஜூலைலையும் வந்திருக்கு. இது 24 ஜனவரியில வந்த கேள்விகளில் முகாமையாளர்களுக்கு தேவையான தொடர்பாடல் திறன். தொடர்பாடலுக்கான தடை வந்திருக்கா கேள்வி. தொடர்பாடலுக்கான தடையை கொஞ்சம் பாருங்களா. இது தெரிஞ்ச விஷயம், பட் தடைகளை பார்த்துருக்கோங்க. மொழி, உடலியல் பிரச்சனை, உளவியல் பிரச்சனை, கலாச்சார வேறுபாடுகள். தொடர்பாடல் தடையினை எவ்வாறு வெல்ல முடியும்? இதுவும் பாஸ் பேப்பர்ல வரல கேள்வி. ஆகவே இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தொடர்பாடலுக்கான தடைகளை வெல்லுவதற்கான வழி. தடை என்ன? தடை எவ்வாறு வெல்லலாம்? இந்த விடயங்களை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. கொஸ்டின் நம்பர் 6க்கு வருவோம். டைம் போயிட்டு ரைட். பாருங்க பிள்ளை, புதிய தொழில்நுட்பத்தின் 2 தாக்கம். மேல கேஸ்ல புதிய தொழில்நுட்பம் ஏதோ பயன்படுத்துறாங்க, அதுல நன்மைகளை கேட்டிருக்காங்க. தாக்கம் பண்ண பிள்ளைகள் நன்மையும் வரும் தீமையும் வரும், பட் நீங்க நன்மைகளை எழுதலாம். குறிப்பிடுங்க. மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஊழியர்களை எவ்வாறு ஊக்குவிக்கலாம்? இப்ப நீங்க பிங்கர் பிரிண்ட் மெஷினை கம்பெனியில பொறுத்துறீங்க, அல்லது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டமா மாத்துறீங்க.
நிறைய பேர் எதிர்க்காங்க. அதை எதிர்ப்பை குறைச்சி எப்படி ஊக்குவிக்கலாம் என்கிற விஷயம். ஹெல்மெட் போடாத ஊழியர்களை போக்குவரத்து செய்யறாங்கன்னா போலீஸ் எப்படி ஹெல்மெட் போடுவதற்கு ஊக்குவிக்குது, தண்டிக்கிற வரை ஊக்குவிக்குது எப்படி அந்த விஷயம். ஹெல்மெட் போடுறாங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது, வீதி ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது, அப்படி பரிசு கொடுக்கறது, அவார்ட் கொடுக்கறது, அப்படி லீவ் எடுக்காம வர எம்ப்ளாயிஸுக்கு அப்படி கொடுக்கறது, அது மாதிரி சில விஷயங்களை கேட்கறாங்க. அடுத்து உருமாற்ற தலைமைத்துவ கோட்பாட்டின் பொருத்தப்பாட்டு தன்மையை விவரிக்கிறது. இப்ப இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான், பார்ப்போம். ரைட், இதே கேள்வி வராது, பட் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. இப்ப கேள்வி வாசிங்க பிள்ளை. எம்எம்சி லிமிடெடின் உற்பத்தி செய்முறை மற்றும் அதன் வடிவமைப்பில் ஏஐ ஆற்றல் மிக்க தானியங்கு முறையை பயன்படுத்த திட்டமிடுகிறது. அவங்களுடைய டிசைன் பண்றதுக்கு கம்ப்யூட்டரைஸ் டிசைனிங், சிஏடி என்று சொல்லுவோம், உற்பத்தி செயற்பாட்டு மாமன்றத்தில் அதுல ஆட்டோமேஷன் மெத்தட்டை பயன்படுத்துறாங்க. மாற்றங்களின் ஊடா, ஏன்னா மனிதர்களை விட்டுட்டு ஏஐ பயன்படுத்துறாங்களா, இதான் மெயின். இதுல பிள்ளை பாருங்க, மனிதர்களை விட்டுட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துறாங்க. மாற்றங்களின் ஊடாக ஊழியர்களை வழிப்படுத்துவதில் உருமாற்ற தலைமைத்துவம், முக்கிய நிலைமாற்ற தலைமைத்துவம் சொல்லுங்க, முக்கிய வகைபாகத்தை வகிக்கின்றது. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தலைமைத்துவத்தை மாத்திக்கொள்றது. புதிய வேலை சூழலுக்கு ஊழியர்கள் மாறுவதை எளிதாக்க தெளிவான தொடர்பாடல், ஊக்குவிப்பு, பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தி முகாமையான ஒரு உருமாற்ற தலைமைத்துவ அணுகுமுறையை பின்பற்றுகின்றது. சில ஊழியர்கள் மாற்றத்தை எதிர்த்தார்கள். ரைட், புதிய தொழில்நுட்பத்தின் 2 தாக்கம். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், உற்பத்தி செய்யறதுக்கு கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்துறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துறோம். இது நமக்கு நன்மையா தீமையா? நம்ம கம்பெனியின் பார்வையில் எழுதணும், இதுக்கு நன்மையா தீமையா? பார்த்திருக்கோமா நம்ம சிஏடி ஒன்று பார்த்திருக்கோம். அது வர ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துறதா நன்மையா தீமையா சொல்லுங்க பாப்போம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி பார்த்திருக்கிறீங்களா, யூஸ் பண்ணிருக்கிறீங்களா? ChatGPT பயன்படுத்திருக்கலாம், ஜெமினி பயன்படுத்திருக்கலாம், ஜீராக் அல்லது என்வாய்ஐ, டீப் சீக், இப்படி நிறைய ஏஐஸ் இருக்கு. நம்முடைய இதுல பார்த்திருக்க பிள்ளைகள் உற்பத்தி முகாமைத்துவத்துல கணனி முறையில எப்படி நாம பயன்படுத்தி டிசைன் பண்றது, இதெல்லாம் படிச்சிருக்கு. இதால நன்மையா இல்லையா அப்படி? நன்மை, மனித தலையீடு குறையும். மனித தலையீடு குறைந்தால் வழுக்கல் குறையும். வழுக்கல் குறைந்தால் என்ன செய்யும்? தரம் அதிகரிக்கும். தரம் அதிகரித்தால் என்ன நடக்கும்? உற்பத்தி பொருட்கள விற்பனை அதிகரிக்கும். விற்பனைகள் அதிகரித்தால் நடக்கும், நம்முடைய இலக்குகள் என்ன செய்யலாம்? இலகுவான முறையில் அடைந்து கொள்ள ஒன்று. அடுத்து நமக்கு ஏற்படக்கூடிய வள விரயங்கள் என்ன செய்யும் பிள்ளைகள்? வள விரயங்கள் என்ன செய்யும்? குறையும். சிஏடி தான் கம்ப்யூட்டர் டிசைன். வள விரயங்கள் என்ன செய்யும்? வள விரயங்கள் குறையும். அடுத்தது போட்டித்தன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். வேற அந்த ஊழியர்கள் என்ன செய்யலாம்? நிறுவனத்தில் ஏற்கனவே காணப்படுகிற மீதமான ஊழியர்களை வேறு தேவைகளுக்கு என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். நிறுவனம் என்ற பார்வையில பாத்தீங்கன்னா பிள்ளைய ஏஐ பயன்படுத்துறதால என்ன நிறுவனத்துக்கு நன்மைகள்? வெரி குட், நீங்க ஆன்சர்ஸ் பண்றீங்க, ரைட். அவுட்புட் அளவு அதிகரிக்கும். சர்வதேச சந்தையை நோக்கி என்ன செய்யலாம்? நகரலாம். வேற நன்மைகளா?
மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஊழியர்களை நீங்க பிள்ளைகள் எவ்வாறு ஊக்கப்படுத்த முடியும்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியாட்டித்தான் பிள்ளைகள் ஆட்கள் எதிர்ப்பார். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி தெரியும் என்று சொன்னா என்ன செய்வாங்க? எதிர்ப்பாங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி தெரியும் என்று சொன்னா எதிர்க்க மாட்டாங்க. ஏஐங்கிறது பிள்ளைகள் நம்ம தனியா படிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன நம்ம அப்டேட் படிச்சாலும் உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா ஜெமினிங்கிறது எல்லாரோட எக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ எல்லாரும் மொபைல் போன்லயும் இருக்கு. ChatGPT மாதிரி தான், பட் ஜெமினிங்கிறத எக்ஸஸ் பண்ணலாம். இந்த ஜெமினி ஏஐல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க உங்களோட எடுகேஷனுக்கு பயன்படுத்தலாம். இது போட்டோ ஜென்ரேட் பண்றதுக்கு, இப்ப இமேஜ் கிரியேஷனுக்கு எல்லாம் என்ன செய்யலாம், இந்த ஜெமினியை பயன்படுத்தலாம். இப்ப என்ன செய்யலாம், நீங்க கிரியேட் அண்ட் image. Create an image about AAT Sri Lanka. Exam கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் அண்ட் இமேஜ் கொடுத்தீங்க, அது என்ன செய்யும்? மனிதனை போலவே சிந்திச்சு என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு இமேஜ் என்ன செய்யும், அதை கிரியேட் பண்ணித்தார். இதுல நிறைய விஷயம் இருக்குது. இல்லை, இப்ப நாங்க இப்ப ChatGPT-யை ஆடிட்டிங்க்கு பயன்படுத்துவோம், அக்கௌண்ட்ஸுக்கு பயன்படுத்துவோம். இப்ப AAT ஸ்ரீலங்கா பத்தி இமேஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா எக்ஸாம் எழுதுற மாதிரி என்ன செஞ்சுட்டு அது ஒரு இமேஜ் என்ன செஞ்சுட்டு பிள்ளைகள் இதை இமேஜ கிரியேட் பண்ணி தந்திருக்கின்றார். இப்ப பாருங்க, இப்ப இந்த இமேஜ் நாம உருவாக்குறேன்னு எவ்வளவு மெனுவல கஷ்டப்படணும். எக்ஸாம் நடக்கிற மாதிரி வந்திருக்கு, AAT பத்தி போட்டிருக்கு. அப்படியே ஏஐ என்ன செய்யப்படுது, மனிதர்களை விட என்ன செய்யுது, அட்வான்ஸா திங்க் பண்ணு. இப்ப இன்னும் என்ன செய்யலாம், இப்ப லெட்டர் லெட்டர் ஃபார் லீவ், மேனேஜர் மேனேஜருக்கு லீவ் லெட்டர் கொடுக்கணும். இப்ப லீவ் லெட்டர் எப்படி கிரியேட் பண்ணிட்டு சும்மா சாதாரணமான ஒரு வசனத்தை தான் போடுறீங்க, என்ன செய்யப்படுது? ரைட், ஒரு கடிதத்துல ஃபார்மேட் என்ன செய்யப்படுது பிள்ளை? தாரிக்கு வந்துட்டு கடிதம் தலைப்பு யாருக்கு, என்ன டியர் மேனேஜர் அவர் பேரை போட்டு இந்த ஐ எம் ரைட்டிங் ஃபார்மல் ரிக்வெஸ்ட், இது தமிழ்ல வேணுமா, தமிழ்ல என்ன கொடுத்தீங்கன்னா தமிழ்ல என்ன செய்யும். இங்க லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்ல உள்ளாக்கலுங்கிறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுல பாருங்க, இந்த விடுப்பு ஒன்று வருது, நம்ம பிசினஸ்ல நான் பார்த்தேன், விடுமுறைக்கு விடுப்பு, லீவுக்கு சொல்றதா விடுப்பு டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கேள்வி எடுத்திருந்தாங்க அந்த டைம். ரைட், இது வருது. அப்ப என்ன செய்யப்படுது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட்வான்ஸா திங்க் பண்ணுது. இந்த எடுகேஷனுக்கெல்லாம் நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துங்க. ரைட், அதோட நன்மைகளை கேட்டிருக்காங்க. அது முடிச்சு, இப்ப ஊழியர்களை ஊக்குவிக்கலாம் எப்படி? இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் உங்களை ஊக்குவிக்கிற மாதிரி நீங்க பயன்படுத்திங்கன்னு சொல்லி தந்தனா இல்லையா? இப்படி எல்லாம் நன்மைகள் இருக்கு, பயன்படுத்திங்கன்னு சொல்லி அதே வேலையை நாம் என்ன செய்யணும், கம்பெனியில செய்யணும். என்ன, அவர்களுக்கான பயிற்சி அபிவிருத்திகளை ஏற்படுத்தணும். அந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், அவங்களையும் ஒரு நபரா நாம உள்வாங்கணும், அவங்களோட கருத்துக்களை கேட்கணும். அதே நேரம் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில் என்ன செய்யணும், அந்த தீர்மானத்தை நாம அமுல்படுத்தணும். அடுத்தது, அந்த தீர்மானம், அந்த மாற்றத்தை எக்ஸெப்ட் பண்ணின ஆட்கள் இருக்காங்க, மாற்றத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணும், பாராட்டணும், கௌரவிக்கணும், அவங்களுக்கு பதவி உயர்வுகளை வழங்கணும். அப்படி செஞ்சோம்னா என்ன, நல்ல தொடர்பாடல் நாம் ஏற்படுத்தணும். அப்படி செஞ்சோம் என்று சொன்னா அவர்களுக்கு என்ன நடக்கும், அப்படி அவர்களுக்கு அது என்ன செய்யப்படும் என்றால் அவர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு பயிற்சி வழங்கணும், பாராட்டுகளை வழங்கணும், தொடர்பாடல் வசதிகளை ஏற்படுத்தணும், தொடர்பாடல் செய்யணும், அவர்களோட பங்களிப்பை நாம பெற்றுக்கொள்ளணும். இவ்வாறான விடைகள் வரும். இதை பாருங்க, உருமாற்ற தலைமைத்துவ கோட்பாட்டின் பொருத்தப்பாட்டு தன்மையை விவரிக்கும்.
இப்ப தலைமைத்துவம் சம்பந்தமாக நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். கண்டிப்பா அதுல டியூட்ல அந்த நாள் நீங்க பிள்ளைகள் டியூட்ல இல்லை என்னைக்குன்னு பாருங்க. இந்த கண்டுபிடிக்கலாம் இருக்கு டியூட்ல. ரைட். வேற எதுவும் நோட்ஸ் இருந்தாலும் தெரியல. இதுல விடைய பார்ப்போம். நிலைமாற்று தலைமைத்துவம் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி என்ன செய்வாங்க என்று சொன்னா அவங்கள என்ன செய்வாங்க மாத்தி கொள்வாங்க. தங்களை சேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அவ்வாறான தலைவர்களை தான் என்னன்னு சொல்லுவோம் நிலைமாற்று தலைமைத்துவம் என்று சொல்லுவோம். உருமாற்று தலைமைத்துவம், நிலைமாற்று தலைமைத்துவம் என்று சொல்லுவோம். இவ்வாறான தலைமைத்துவம் இருக்கிறதா என்ன நடக்கும் என்று சொன்னா இந்த நிறுவனத்துக்கு என்ன நன்மைகள் தான் கிடைக்கும். இப்ப பாருங்க, கடந்த காலங்கள் இருந்த தலைவர்கள் எல்லாம் கணனி முறையை எதிர்த்தா என்ன நடக்கும்? ரைட் பிள்ளைகள், எனக்கு ஒரு 2 minutes பிரேக் தாங்க. ரைட். இதுல பாருங்க பிள்ளைகள், நிலைமாற்று தலைமைத்துவம் அல்லது உருமாற்ற தலைமைத்துவம் நான் சொன்ன விஷயம் என்ன? அவங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க சேஞ்ச் ஆகி கொள்வாங்க. அவங்க மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வாங்க. இப்படி இவங்க மாற்றத்தை ஏற்படுத்துறது என்ன நடக்கும்? அவங்கள பின்தொடர் ஆட்களுக்கும் என்ன செய்யும் சொன்னா இதுல நன்மைகள் கிடைக்கும். ரைட். இந்த தலைமைத்துவம் இந்த நிறுவனத்துக்கு பொருத்தமானதுதானா தான் கேட்டிருக்காங்க. இந்த தலைமைத்துவம் பொருத்தமானதானா? ஆம். என்ன இந்த தலைமைத்துவம் பொருத்தமானது? ஏன் பொருத்தமானது? இந்த நிறுவனம் என்ன செஞ்சிருக்கு சொன்னா தண்ணியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு, சேஞ்ச் ஏற்படுத்திருக்கு. மனிதர்கள் செஞ்ச டிசைன்களை அவங்க கம்ப்யூட்டரைஸ் டிசைன்ஸ்களாக, அதாவது ஏஐ பயன்படுத்திய டிசைன்களாக அவங்க மாத்திருக்காங்க. இவங்க மாத்தினதால இவங்களுக்கு பாரம்பரிய தலைமைத்துவம் என்ன செய்யாது, இவங்களுக்கு சரி வராது. நிலைமாற்று தலைவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எக்ஸப்ட் பண்ணி அதை சரி காணக்கூடிய தலைவர்கள் தான் இவங்களுக்கு வேண்டும். அவ்வாறு இருந்தா மட்டும்தான் என்ன செய்வாங்க, இவங்க தொலைநோக்கோட செயற்படுவாங்க. அடுத்தது இவங்களுக்குள்ள ஒரு குழுக்கள் என்ன செய்யப்படும், இவங்க அறிவு சார்ந்த குழுக்கள் என்ன செய்யப்படும், ஊக்குவிக்கப்படும். ஆராய்ச்சி அபிவிருத்திகள் நடக்கும். அடுத்தது முன்மாதிரியானவர்களாக இவங்க இருப்பாங்க. குழுக்கள் என்ன செய்யப்படும், வேலை செய்வாங்க. பாசிட்டிவான என்ன செய்யப்படும், ஒரு கலாச்சாரம் ஒன்று உருவாகும். எக்ஸாம்பிள், இப்போ கூகுள் நிறுவனம், மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இதெல்லாம் என்ன சொன்னா பேஸ்புக் நிறுவனம் எல்லாம் அங்க உள்ள தலைவர்கள் யார் என்று சொன்னா நிலைமாற்று தலைவர்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. கூகுள் ஜெமினியை கொண்டு வந்துட்டாங்க, பேஸ்புக் மெட்டா ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு ஆளை அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா சில நிறுவனங்கள் என்ன செய்யல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்னும் என்ன செய்யப்படல, இன்னும் அவங்க அடாப்ஷன் செய்யல. ரைட். இப்ப இலங்கை போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யல, இவங்க பயன்படுத்தல. இப்ப டாக்டர்ஸ் மட்டும் என்ன செய்யறாங்க,
டாக்டர்ஸ் பயன்படுத்துறாங்க. பேஷண்ட் வந்து அவங்களோட சிம்டம்ஸை டைப் பண்ணி போட்டு இது என்ன வருத்தமா இருக்கும் என்று சொல்லி பார்க்கறதுக்கு யூஸ் பண்றாங்க. மொபைல் போன்ஸ்ல ChatGPT பயன்படுத்துறாங்க. ஆனா உண்மையா அதுதான மாற்றம்? இல்ல. மருத்துவத்துறையில் என்ன செஞ்சிருக்கணும்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கும். ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணினா நான் முதல் நான் ஹெல்த் மினிஸ்டர் ஆடிட் பண்ண பார்த்திருக்கேன். ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த இமேஜ் வந்தா அந்த இமேஜ் என்ன செய்யணும்? அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனலைஸ் பண்ணி இந்த இமேஜ்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, இதுல என்னென்ன வருத்தங்கள் வாய்ப்பு இருக்கு, என்னென்ன டெஸ்ட் எடுங்க ரெக்கமெண்ட் பண்ணு. இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் இலங்கையில் என்ன செய்யலன்னு சொன்னா ஒரு கட்டத்துல வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. மில்லியன் கணக்கான காசு கொடுத்து சிங்கப்பூர்ல இருந்து வாங்கியிருக்காங்க. பட் என்ன அந்த சிஸ்டம் டாக்டர்ஸ் என்ன செய்யலைன்னு அந்த டைம்ல இருந்தாக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லல, இலங்கை இழப்பினமான ஹாஸ்பிட்டல் கொழும்பு எதிர்ப்பு தெரிவிச்சதால அடுத்து அந்த தொழில்நுட்பத்துக்கு அடாப்ஷன் பண்றதுக்கு அவங்க தவறினத்தால அந்த சிஸ்டம் அப்படியே ஃபெயிலியர். இப்ப 10 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறாங்க? அந்த சிஸ்டம் எங்களுக்கு வேண்டுமெண்டா அது காலாவதி ஆகிட்ட அந்த சிஸ்டம். ஏன்? அது பழைய டெக்னாலஜியா போயிடுச்சு. அந்த டைம்ல AI சிஸ்டம் ஒன்று வந்துருக்கு. பட் என்ன செய்யல அவங்க யூஸ் பண்ண. ரைட். அப்ப இதெல்லாம் என்ன சொன்னா நிலைமாற்று தலைமைத்துவம் இந்த நிறுவனத்துக்கு அவசியம் தானா? என்ன நிறுவனத்துக்கு அவசியம். அடுத்ததுக்கு வரும் கடைசி பகுதிக்கு வரும் போது கடைசி பகுதிக்கு வந்துட்டு டிஜிட்டல் சந்தைப்படுத்தலின் 3 முறைகள். எவ்வாறு நாம் டிஜிட்டல் சந்தைப்படுத்தலை செய்யலாம்? இப்ப நான் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறேன் பிள்ளைகள், நான் ஒரு கேக் அல்லது ஒரு ஆடை ஒன்று உற்பத்தி செய்யறேன்னு சொன்னா அந்த ஆடையை நான் விற்பனை செய்யறதுக்கு எவ்வாறு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்துறேன் தெரியுமா? இப்ப தெரியும். இது தெரியாமலுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், அடுத்தது கூகுள் அட்சென்ஸ் கொடுப்பீங்க, அடுத்தது ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி இருப்பாங்க, அவங்கள பிடிச்ச என்ன செய்வீங்க? ஸ்பான்சர் ஒன்று செய்வீங்க. அவங்க அவங்க நம்மளை பத்தி ஒரு வீடியோஸ் ஒன்று போடுவாங்க, அதால மார்க்கெட்டிங் நடக்கும். ரைட். இப்படி நிறைய மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் இருக்கு. அது நம்ம மார்க்கெட்டிங்லையும் பார்த்துருந்தோம். என்னங்க ஆனா ஒரு சில மெத்தட் தான் பார்த்துருக்கோம். 100% டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கல பிள்ளைங்க நம்மளுக்கு மார்க்கெட்டிங் படிச்சிருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது தனி கான்செப்ட். அது ஏர்னிங்கோட சம்பந்தப்பட்டது. பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படிங்க, நானும் கோர்ஸ் செஞ்சிருக்கேன். இன்ட்ரெஸ்டா இருக்கு. இப்போ உங்களுக்கு தேவையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன? வெப்சைட்ல எப்படி ஒரு பொருளை போட்டு விற்பனை செய்யறது, கண்டென்ட் கிரியேட் பண்ணி எவ்வாறு விற்பனை செய்வது, கீவேர்ட்ஸை வச்சு எப்படி சர்ச் பண்றது, சோசியல் மீடியா எப்படி மார்க்கெட் செய்யறது, அடுத்த SEOங்கிறது என்ன, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ன, இந்த விடயங்கள் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரைட். பிளாக்ல எழுதுறது இதெல்லாம் இருக்கு. அப்ப உங்களுக்கு தரப்பட்ட விடைகளை பாருங்க. 3 டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 26 ஜனவரிக்கும் கொஸ்டின் வரலாமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நன்மைகள் கேட்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நன்மைகள் கேட்கலாம். SEO சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ன? சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பிள்ளைகள் இப்ப நம்ம கூகுள்ல ஒரு விஷயத்தை தேடுறோம் தானே. கூகுள்ல ஒரு விடயத்தை தேடினோம் சொன்னா, இப்ப உதாரணமாக இந்த பேரை தேடினு சொன்னா எந்த பேரை தேடினா இதுல முதலாவது ஒரு ரிசர்ச் வருதுதானே. ரைட். இப்படி முதலாவது வார்த்தை பெரும்பாலான கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப கீழே இப்படி இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்களா? இப்படி 2வது 3வது எல்லாம் கிளிக் பண்ணி அப்படியே பார்த்து வருவாங்களா? ரைட். பாருங்க, சர்ச் பண்ணும்போது நாங்க யூனிவர்சிட்டியில கிராஜுவேட்ஸ்க்கு அந்த கன்வகேஷன் PDFல இருக்கக்கூடிய இந்த பேரை கூட தேடி தருது. நான் இன்றைக்கு தான் பார்க்கறேன். உங்களுக்கு தேடும்போது இன்றைக்கு தான் பார்க்கறேன். ரைட். என்னதுக்கு தந்திருக்காங்க இந்த பேர் வச்சிருக்காங்க? ரைட். ஓகே, கன்வகேஷன் லிஸ்ட். ரைட். இப்படி என்ன செய்யறாங்கன்னா ஃபெஸ்ட்டுக்கு வருது இமேஜ். இந்த ஃபெஸ்ட்டுக்கு ரைட். ஓகே. இப்போ இது நான் எக்ஸாம் டிரான்ஸ்லேட் எக்ஸாம் போட்டு அதுக்கும் பேர் வந்து அதையும் காட்டுது. ரைட். ஓகே. ஃபெஸ்ட்டுக்கு வரக்கு இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல காட்டுங்க. இப்படி ஃபெஸ்ட்டுக்கு எது வருகின்றதோ அதை தெரியப்படுத்துறது என்ன பிள்ளை? சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்ப நம்ம ப்ராடக்ட் நாம SEO நம்ம பூஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் என்று சொன்னா என்ன நடக்கும்?
நம்ம தேடும் போது என்ன நடக்கும் பிள்ளைகள்? அந்த ப்ராடக்ட் தான் ஆட்களுக்கு தெரிய வரும், ஆரம்பத்திலே தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது என்ன, அந்த ப்ராடக்ட் என்ன செய்வாங்க, எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதான் எஸ்சிஓ சம்பந்தப்பட்டு. இங்க கூகுள் மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் வரும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ரெண்டாவது, சமூக ஊடக சந்தைப்படுத்தல், சோசியல் மீடியா மார்க்கெட். ஒன்று ஆட்டோமேட்டிக்காவே என்ன செய்யறது, நம்ம கண்டென்ட்டை வைரல் ஆக்கி அதில் மார்க்கெட்டிங் செய்யறது. இன்னொன்று என்ன, நம்ம இப்போ ஸ்பான்சர், அந்த அதுக்கு பேர் என்ன, இப்போ சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்றோம். இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவீங்க. இப்ப நிறைய பேர், இப்ப இர்ஃபான் முகமது எல்லாம் யூடியூப்ல எல்லாம் இருப்பார், ரைட்? அவர்லாம் என்ன சொன்னா இன்ஃப்ளூயன்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்கள வச்சு மார்க்கெட்டிங் செய்யுது. வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் செய்யறது, இமெயில் மார்க்கெட்டிங் செய்யுது, ரைட்? இதெல்லாம் என்ன சொன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிற விஷயம். இந்த மூணு விஷயத்தை நெறிமுறை சார்ந்த சந்தைப்படுத்தல் ஏன் முக்கியம்? ஏன் சந்தைப்படுத்தல நெறிமுறை முக்கியம் பிள்ளைகள்? ஏன் முக்கியம்? நெறிமுறை என்ன, எது சரியானதோ அதைத்தான் சொல்லணும். பொய் சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது. பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடாது. பொய்யை சொல்லி அவங்களை ஏமாற்றக்கூடாது. சொன்னா என்ன செய்யணும், செய்யணும். அது முக்கியம். சரியான ப்ராடக்டோ இல்லையோ சரியான விடயத்தை மட்டும்தான் தெரியப்படுத்தும். தவறானது சரியானது என்று விளங்கி செய்யணும். இதுல முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, அப்பதான் விசுவாசமா இருப்பீங்க. அப்பதான் விசுவாசம். இப்ப லெவல் 2க்கு நாங்க சரியா படிப்பிச்சிருந்தா தான் நீங்க லெவல் 3க்கு வருவீங்க. லெவல் 2க்கு சரியா நாங்க உங்களுக்கு டீச் பண்ணாட்டி லெவல் 3க்கு நீங்க வேற இடத்த போகலாம். அல்லது வேற இடத்துல இருக்கிறாங்க என்ன செய்யலாம், அங்க சரியா படிச்சிருந்தா அங்கே போவாங்க. அல்லது என்ன செய்வாங்க, ரிட்டர்ன் பண்ணி வருவாங்க. பிகாஸ் அவங்கட இந்த விளங்கி கொள்ற விதம் நம்பி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான். ஒரு ப்ராடக்ட் நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் பொருளை வாங்கினீங்கன்னா, அந்த பொருள் நல்லா இருந்தா, நெறிமுறையோட அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தா தான் மீண்டும் அந்த ஹோட்டலுக்கு போவீங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்ய மாட்டீங்க, அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டீங்க. நீண்ட காலத்தில் என்ன செய்யலாம், லாபத்தை உழைக்கலாம், நன்மைகள் கட்டியெழுப்பப்படும், போட்டித்தன்மையான நன்மை கிடைக்கும், ரைட்? பண்டக்குறி பிராண்ட் என்ன செய்யும், ஃபேமஸ் ஆகும். உங்களோட நோக்கங்கள், இலக்குகளை நீங்க என்ன செய்யலாம், அடைந்து கொள்ளும். இதுவும் கேள்விக்கு வந்துட்டு. நெறிமுறை சந்தைப்படுத்தல் 2025 ஜூலைல கேள்வி வந்துட்டு. வேற இதுல மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா 4PS சம்பந்தமாக பார்த்துக்கொள்ளுங்க. நெறிமுறையற்ற விளம்பரங்கள் இது வந்திருக்கு, பட் எம்சிக்யூல எதிர்பார்க்கலாம், பார்த்துக்கொள்ளுங்க. வாகை விளம்பரம் என்னங்கெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இதுல இலக்குப்படுத்தல், துண்டமாக்கல் அடிக்கடி கேள்விக்கு மீண்டும் மீண்டும் வரும். சரிவிட்டப்பட்ட சந்தை, வேறுபட்ட சந்தை அடிக்கடி வர விஷயம். லாஸ்ட் இயர் வரலங்கிறதால 26 ஜனவரிக்கு வரலாம், பார்த்துக்கொள்ளுங்க. துண்டமாக்கல் வந்துச்சு, துண்டமாக்கல் வந்ததால இலக்குப்படுத்தல் உங்களுக்கு எதிர்பார்க்கலாமா? இலக்குப்படுத்தல் எதிர்பார்க்கலாம் வச்சுக்கொள்ளுங்க, இலக்குப்படுத்தல். அடுத்த கேள்விக்கு வரும். டைம் எடுக்கும் தான் பிஎம்இ. நிறுவனத்தின் ஊழியர்களை தக்க வைக்க பயன்படுத்தக்கூடிய வழிகள். ஒரு வாரம் வேலைக்கு சேர்ந்தால் அவர் விலகக்கூடாது. அவரை தக்க வைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை நீங்க கையாளலாம்? அவருக்கு சரியான பயிற்சி, கல்வி, அபிவிருத்தியை வழங்கலாம். அவருக்கு ப்ரொமோஷன் பார்த்து உருவாக்கலாம். நல்ல நலன்புரி சேவைகளை வழங்கலாம். அவருக்கு போனஸ் வழங்கலாம். நல்ல சலரிஸ் வழங்கலாம். அடுத்தது, அவருக்கு நல்ல பொசிஷனுக்குரிய நேம் வழங்கலாம். இதெல்லாம் என்ன, அவருக்கு வழங்கக்கூடிய, அவர் தக்க வைக்கிறதுக்கான வழிமுறை. மனிதவள முகாமைத்துவத்தின் 4 நோக்கங்கள். மனிதவள முகாமைத்துவத்தின் நோக்கம் என்ன? ஒரு நபரை நாம வேலைக்கு சேர்த்தா அவர் அடுத்த நாளை என்ன செய்யக்கூடாது, அவர் விலகி செல்லக்கூடாது. அவர் என்ன செய்யணும், அந்த நபர் தொடர்ச்சியா என்ன செய்யணும், கம்பெனியில இருக்கணும். அதான் என்ன மனிதவள முகாமைத்துவத்துல நோக்கம். முதலாவதே பேச்சில் படிச்சிருக்கேன் நம்ம டியூட்ல. பொருத்தமான திருப்திகரமான ஊழியர் படையை உருவாக்குவதும் தக்க வைத்துக் கொள்ளணும். சரியான ஆளை வேலைக்கு எடுக்கிறதும் அவரை விலகாம பாதுகாத்துக் கொள்றது. அதுதான் பொதுவான நோக்கம், ரைட்? அதுல முக்கியத்துவம் என்ன? ஊழியர்களை ஊக்குவிக்கிறது, தொடர்ச்சியா வச்சு கொள்றது,
உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது, அர்ப்பணிப்பை ஏற்படுத்துறது, விருத்தி ஏற்படுத்துறது, அந்த விடயங்கள்லாம் வருமா? ரைட். நம்ம ஆரம்பத்திலே படிச்ச விஷயங்கள் வந்திருக்கு சொல்லி. தந்திரோபாயத்தில் செல்வாக்கு செலுத்த உள்ளக காரணிகள். தந்திரோபாயமாக அமைத்தோம். உள்ளக காரணி வெளியக காரணி நான் ஏற்கனவே படிக்கும்போது சொல்லி தந்திருந்தேன். உள்ளக காரணி வெளியக காரணி தந்திரோபாயமாக அமைத்தது. ரைட், பாருங்க அதுல இருக்கு, அந்த பேஜ்ல இருக்கு. தந்திரோபாய முகாமைத்துவத்துல அந்த டியூட்ல பாத்தீங்கன்னா தந்திரோபாயத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற உள்ளக காரணி வெளியக காரணி என்று படிச்சிருக்கு. வெளியக காரணி என்ற பிள்ளைகள் பெஸ்ட் என்டிஜி, அரசியல் சட்டச்சூழல், பொருளாதார சூழல், சமூக கலாச்சாரத்தில், தொழில்நுட்ப சூழல், இயக்கச்சூழல், மக்கச்சூழல், பூகோளச்சூழல். உள்ளக காரணி என்ன? உள்ளக காரணியில நிறுவனத்தில் காணப்பட்ட உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், வளங்கள், கட்டமைப்பு, கலாச்சாரம். அதான் என்ன உள்ளக காரணி. இந்த உள்ளக காரணி முகாமைத்துவம் வரும், நிறுவனத்தில் கலாச்சாரம் வரும், நிறுவனத்தில் இருக்கிற வளங்கள் வரும், சந்தைப்படுத்தல் வரும், ஊழியர்கள் வரும், மனித வளங்கள் வரும், எல்லாம் வரும். உள்ளக காரணி சரிதானே? இது அந்த கேள்வி. அடுத்த கேள்வி, விவரிக்கின்ற காரணியை சொல்லி விவரிக்கிற பிள்ளைகள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள விவரிக்கிறத காட்டணி நம்ம பார்க்கக்கூடியது கலாசாரம் என்று சொன்னால் அதுக்கு நீங்க எழுத வேண்டியது பாருங்க. ஆன்சரை வச்சு விளங்கப்படுத்துறேன். ரைட். கலாசாரம் என்ன பிள்ளைகள்? ஒரு பிரிவில் இருந்து இன்னொரு பிரிவுக்கு மாற்றப்படுகின்ற நிறுவனத்தில் என்ன? நிறுவனத்தில மனப்பாங்குகள். இதான் என்ன கலாச்சாரம் சொல்லுவோம். இது என்ன? நிறுவனத்துக்கு மிக முக்கியமான விடயம் என்ன? தந்திரோபாயத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய விடயம். அதில் கலாச்சாரம் என்ன? தந்திரோபாயத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றதா இல்லையா? நிறுவனத்தில முகாமை, முகாமை தேவையா இல்லையா? தந்திரோபாயம் முகாமைத்துவத்துக்கு பாருங்க. தந்திரோபாயம் என்ன பிள்ளைகள்? ஸ்ட்ராட்டஜி. நீங்க எக்ஸாம்ல சித்தி அடைவதற்கு நீங்க பயன்படுத்துற ஸ்ட்ராட்டஜி என்ன? 24 ஹவர்ஸ் படிக்கிறது, சம்மரி பண்ணி படிக்கிறது, பாஸ் பேப்பரை படிக்கிறது. அப்படி நீங்க சில ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்துவீங்க. இப்போ ரிவிஷன் கிளாஸுக்கு வந்து படிக்கிறது, வீடியோஸை பார்த்து படிக்கிறது, செல்ஃப் ஸ்டடி பண்றது, நீங்க பயன்படுத்துற ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை தீர்மானிக்கிறது என்ன? உங்களுக்கு உங்களோட ஃபைனான்ஸ் தீர்மானிக்கிறது. காசு, கிளாஸுக்கு காசு இருந்தா வரலாம், இல்லாம அடுத்து நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறது. ஏன் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாங்க லிங்க் கிடைச்சிருக்கு, இல்லாட்டி லிங்க் கிடைச்சிருக்கேன். ஃப்ரீ லிங்க் நிறைய பேருக்கு நான் ஃப்ரீயாகவும் கொடுத்துருந்தேன். ரைட். என்ன அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி. அந்த அவங்க தான் உள்ளக காரணி, அவங்கள தீர்மானிக்க சித்தியை தீர்மானிக்கக்கூடிய காரணம். அதே போல தந்திரோபாய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு, உற்பத்திக்கு பல தந்திரோபாயங்களை பயன்படுத்தும். அதுல முகாமைங்கிறது என்ன? அதை தீர்மானிக்கிற காரணி. இணைத்திறனான முகாமைன்னு செய்யும் தந்திரோபாயத்தை தீர்மானிக்கும். ஊழியர்கள், இணைத்திறனான ஊழியர்கள் தீர்மானிப்பாங்க. அந்த நிறுவனத்தில் சந்தைப்படுத்தல் அது தீர்மானிக்கும். நிறுவனத்தில் வளங்கள் தீர்மானிக்கும். வளங்கள் சொல்லக்குள்ளே நிதி, எல்லா வளங்களும் வந்து வளங்களே எழுதுங்க. பிள்ளைகள் லேசா எழுதக்கூடிய ஒரு மெத்தடை சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. உள்ளக காரணி என்று சொன்னாலே உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், வளங்கள், கட்டமைப்பு, கலாச்சாரம், இவ்வளவுதான் உள்ளக காரணி. உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள் என்று எழுதும் போது நீங்க என்ன செய்யலாம்? உரிமையாளர் எழுதக்குள்ள அவர் கொண்டு வரக்கூடிய மூலதனம், முதலீடுகள் எல்லாம் அதுக்கு வந்து முகாமையாளர் என்று வரக்குள்ள முகாமைத்துவம் வந்துடும். இணைத்திறனான முகாமையாளர்கள், அவர்களுடைய செயற்பாடுகள், அவருடைய தந்திரோபாயங்கள், அவருடைய டெக்னிக், அவருடைய அனுபவம் எல்லாம் வந்துடும். ஊழியர்கள் என்று வரக்குள்ள மனித வளங்கள் எல்லாம் வந்துடும். வளங்கள் என்று சொல்லி வரக்குள்ள சகல வளம் வரும். நிதி வளம், பௌதிக வளம், தகவல் வளம், வளம் வந்துடும். மேன் பவர், மெஷின் பவர், மெட்டீரியல், மெத்தட், மணி எல்லாம் வந்துடும். M5. கட்டமைப்பு என்று வரக்குள்ள நிறுவனத்தில் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரும் தந்திரோபாயத்தை தீர்மானிக்கும். ஏன் தீர்மானிக்கும்? தீர்மானிக்கும். எஸ். யாருக்கு கீழே நிறுவனம் இயங்கப்படுது, எவ்வாறு அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருக்குங்கிற தீர்மானிக்கும். கலாச்சாரம் என்ன செய்யும்? தீர்மானிக்கும். ஆகவே இது வெளியாக உள்ளக காரணி வந்துட்டு பிள்ளைகள். வெளியாக காரணி பாடமாய்க்கொள்ளுங்க. வெளியாக காரணி பயப்பட தேவையில்ல. வெளியாக காரணி என்ன சொன்னா பெஸ்ட் என்டிஜியோட சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு. எங்க டியூட் நம்முடைய பெஸ்ட் என்டிஜியோட சம்பந்தப்பட்டதாக இருக்கு. எவ்வளவுதான் அதுக்குரிய பேப்பர்ஸ். பிள்ளைகள் உங்களோட பேப்பர் கிளியரா?
இதே பேப்பர் வராது, பட் ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு தான் ஜூலை பேப்பர். எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைங்க? ஆல்ரெடி நம்ம மற்ற பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். 24 ஜனவரி ஆஹ், எல்லாம் பார்த்துருந்தோம். ஸ்பெசிஃபிக்கா எந்த சப்ஜெக்ட் சொல்லி நாங்க சொல்லலானே. ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஜனவரி பேப்பரை பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ விடுவோமே. அன்பார்ச்சுனேட்லி எனக்கு டைம் போதாம இருக்கு உங்களுக்கு. இந்த செமினார்ஸும் இருக்கும் படிக்கிற டைம். ஜனவரி பேப்பர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா முகாமையாளர் எதிர்நோக்குகின்ற சவால்கள். நம்முடைய செப்டர் 1ல இருக்கு. முதலாவது யூனிட்ல இருக்கு நமக்கு முகாமையாளர் எதிர்நோக்குற சவால்கள் படிச்சிருக்கு. என்ன சவால்? தொழில்நுட்ப ரீதியான சவால்கள். நான் ஆரம்பத்துல படிப்பீங்க சொன்னேன். தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டிருக்கும். அதெல்லாம் என்ன? அவர் எதிர்கொள்ற சவால். வேற யாரு? முகாமைத்துவம் நமக்கு ஏன் தேவை என்கிறத பாருங்களா பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்க. இது கேள்விக்கு வரல. ஏன் நமக்கு தேவை? அதாவது முகாமைத்துவம் ஏன் தேவைன்னு கேட்டாலும் சரிதான், நன்மை என்று கேட்டாலும் ஒரே விஷயம். இந்த முகாமையாளர்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஜனவரி பேப்பர்ல வந்திருக்கேன்னு சொல்லி, ரைட்? அந்த கேள்வி வந்திருக்கு. ஈஸியாகவும் இருக்கு, கஷ்டமாகவும் இருக்கு. ரெண்டும் மிக்ஸ் பண்ணிருக்கு. உயர்ந்தபட்ச வெளியீட்டை பெற்றுக் கொள்வதற்கு ஊக்கப்படுத்துவதற்கான உரிமையாண்மை கோட்பாடு கேட்டிருக்கார். சமத்துவ கோட்பாடு. அதிகாரமும் என்ன செய்யணும்? அதிகாரமும் பொறுப்புகளும் சமனாக பகிரப்பட வேண்டும். அதான் அந்த கோட்பாடு. அதை விவரிக்க சொல்லியிருக்காங்க. சர்வாதிகார முகாமைத்துவம், சர்வாதிகார தலைமைத்துவ கோட்பாடு, ஹிட்லர் கோட்பாடை பத்தி கேட்டிருக்காங்க. இது இணங்குகிறீர்களா? இது சரியான்னு சொல்லி, ரைட்? அது என்ன? அது சரி வராது. ஏன்? அதுல நிறைய பேர் ஊக்கம் இழப்பாங்க அந்த விஷயங்கள். திட்டமிடல் ஏன் முக்கியமானது? திட்டமிடல் நன்மை கேட்டிருக்காங்க. 3 விஷயம். திட்டமிடலுக்கான தடைகள். ஏன் நாம திட்டம் போட இயலாம இருக்கு? திட்டமிடல் நன்மையை பத்தி தெரியாது, போதிய தகவல் இல்ல, அறிவு இல்ல, ஒருத்தரும் கோஆபரேட் பண்றாங்க இல்ல, தொடர்பாடல் பிரச்சனை. இதான் திட்டமிடலுக்கான தடை. ஒழுங்கமைப்புகள், ரைட்? 2025 ஜனவரியில ஒழுங்கமைப்பு வந்திருக்கு. 25 ஜூலைல ஒழுங்கமைப்பு வரல. ஆகவே ஒழுங்கமைப்பு சம்பந்தமான பகுதியை நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்களா. ரைட், நோட் பண்ணி கொள்ளுங்க. குரூப்லயும் ஒரு தடவை போடுங்க பிள்ளைகள், ஒழுங்கமைப்பை பார்க்க சொல்லி. அதிகாரத்தை ஏன் கையளிக்க விரும்புறாங்க? எல்லாம் பார்த்திருக்க. வேன் அதிகாரத்தை கையளிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அந்த பவர் இல்லாம போயிருமென்ற பயம். அடுத்தது மனநிலை பிரச்சனை. அடுத்தது அவங்க சரியா செய்ய மாட்டாங்க என்ற ஒரு பயம், அச்சம். எல்லாமே என்ன? அதெல்லாம் விஷயம், அதெல்லாம் படிச்சிருக்கு. காய கட்டமைப்பின் அனுகூலம் எல்லாம் படிச்சிருக்கேன். எல்லாம் இதுக்கு படிச்ச விஷயம். தொடர்பாடல் என்பது ஏன் முக்கியமானது? எழுதலாம். தொடர்பாடல்ல முறைசாரா தொடர்பாடல் பாத்தீங்களா? நான் சொன்னேன் முறைசாரா பிட்டிஷன் அடிக்கிறதால வர நன்மைகள். ஏன்? எந்த தடையும் இல்லை, விரைவாக போயிடும் அந்த கம்ப்ளைண்ட். எந்த தடையும் இல்லை, விரைவாக ஃபீட்பேக்கை பெற்றுக்கொள்ளலாம். எக்ஷன் நடக்கப்படும், யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க, ரைட்? மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், விரைவாக நடக்கும். அதான் மெயின் ரீசன். மனிதவள முகாமைத்துவ 2 புத்தாக்கம். ம். மனிதவள முகாமைத்துவ படிச்சிருக்கு 2 புத்தாக்கம். ஏன்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது ஒரு புத்தாக்கம். ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஃபேமஸான கம்பெனிக்கு வேலைக்கு போறேங்கிறது ஒரு புத்தாக்கம். நடக்கிற விஷயம், அதான் புத்தாக்கம். எங்க இருக்குன்னு தெரியுமா பிள்ளை? இந்த ஓபன் பண்ண உடனே இந்த எதுகளை இருக்கு, இந்த பொது நோக்கத்துக்களை செகண்ட் பேஜ்ல இருக்கு. மனித வள முகாமைத்துவத்தில் ஏற்பட்ட புத்தாக்க மாற்றம். இதெல்லாம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான விஷயம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்,
ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்றது, தற்காலிக ஊழியர்களை வழங்குறது, அவுட் சோர்ஸ் பண்றது, பிபிஓ கம்பெனிஸ் சொல்லுவோம், பிராண்டை உருவாக்குறது. தொழில் கொள்வோர் நாம பிராண்ட் நல்ல கம்பெனிஸுக்கு மேலே எல்லாரும் வேலைக்கு போவாங்க, மற்ற கம்பெனிஸுக்கு போக மாட்டாங்க. அந்த விஷயம் கேள்வியை விளங்கப்படுத்துறேன், விடைகள் எழுதல. தந்திரோபாயத்தின் ரெண்டு வாய்ப்பாகும். தந்திரோபாயம் மெயின் தேவை. தந்திரோபாயத்தின் பண்புகள், தந்திரோபாயம் கொண்டு எவ்வாறு காணப்பட வேண்டும் நான் சொன்னேன். இந்த முறை வரலாம், பட் போன முறை வந்திருக்கு 25 ஜனவரி. மாற்றத்துக்கான ரெண்டு சக்திகள் மாற்ற முகாமைத்துவத்தில் அறிக்கை. மாற்றத்துக்கான சக்தி, உலக சக்தி, வெளிய சக்தி. மாற்ற முகாமைத்துவத்தில் பாருங்க, மாற்றத்தின் வகைகள் சொல்லிட்டேன். ஏன் மாற்றத்தை எதிர்க்காங்கிறது பாஸ் பேப்பர் கேள்வி, பட் பார்த்துக்கொள்ளுங்க. 25 ஜனவரி வந்திருக்கு. மாற்றத்துக்கான தடை, காரணி இந்த உலக ரீதியான காரணங்கள், மாற்றத்துக்கான சக்திகள். உலக காரணி, வெளியக காரணி. உலக காரணி என்ன புள்ளி நான் சொன்னது? உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், வளங்கள், கட்டமைப்பு, கலாச்சாரம். வெளியக காரணி பெஸ்ட் என்டிஜி அப்படியே வரும். தலைமைத்துவ பாணி என்ன? தலைமைத்துவம் சர்வாதிகார தலைமைத்துவமா, சமத்துவ தலைமைத்துவமா? இந்த கேஸ் ஸ்டடியில இருக்குன்னு பார்க்கணும். அது எவ்வாறு ஊழியர்களை தூண்டுறதுக்கு பயன்படுத்தப்படுது, அது வெளியினச்சரி நன்மைகள், வெளியினச்சரி இந்த தலைமைத்துவத்தின் நன்மை. பிராண்டிங் ஏன் முக்கியம்? வேறு பொருள்ல இருந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு, வாடிக்கையாளர் அவங்களை விசுவாசமா இருக்கிறதுக்கு, வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு, விற்பனை அதிகரிக்கிறதுக்கு, சந்தையில முதலாவது வாரத்துக்கு மார்க்கெட்டிங் பாடத்துல இருக்கு. தொழிலுக்கு அறிமுகப்படுத்தணும். ஏன் ஒரு ஆளு வேலைக்கு வந்தோன்னு அறிமுகப்படுத்தணும்? அவரை ஊக்குவிக்கிறதுக்கு, அவருக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு, அவருக்கு விசுவாசத்தை ஏற்படுத்துறதுக்கு, அவரை பதட்டத்தை இல்லாமல் காக்கிறதுக்கு. உங்களை திடீரென்று கொண்டு போய் பிள்ளைகள் ஒரு கம்பெனியில வேலைக்கு சொல்லி போட்டு ஒன்றுமே சொல்லி தராட்டி நீங்க பதட்டம் இருப்பீங்களா இல்லையா? பதட்டம் இருப்பீங்க. அதுக்காக தான் உங்களை அறிமுகப்படுத்துறேன். அதான் திசை முகப்படுத்துறேன்னு சொன்னேன். நான் HRM படிப்பீங்கன்னு சொன்னேன். இந்த பாசிபிள் சொன்னேன். தந்திரோபாய் திட்டமிடல் செய்முறை, நிலைமை மீளாய்வு. நிலைமையை மீளாய்வு செய்யற மொத்த தர முகாமைத்துவத்தின் 5 கோட்பாடுகள். மொத்த தர முகாமைத்துவத்தின் 5 கோட்பாடுகள். இப்ப இதான் கேள்விக்கு வந்த விஷயம். MCQலையும் வந்த விஷயங்கள். MCQலையும் பாருங்க. தனிநபர்கள் மற்றும் குழுவுடன் பயனுறுதிக்க வகையில் தொடர்பு கொள்ளவும், எதிர்வினையாற்றவும், பணியாற்றவும் தேவையான திறன்கள். என்னவர்? மக்களோட சேர்ந்து பணியாற்றணும். தொழில்நுட்பத்திறன் மக்களோட சேர்ந்து பணியாற்றுறதா? இல்ல, அது ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். எண்ணக்கரு திறன் என்ன? அது சிந்திக்கிறது. அப்ப என்ன? மானுடவியல் திறன். ரைட். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ரைட், வெரி குட். குறித்த காலப்பகுதியில் நிறுவனத்தின் வெளியீட்டுக்கும் உள்ளீட்டுக்கும் இடையிலான தொடர்பு. இணைத்திறனா? பயனுறுதியா? முகாமைத்துவமா? இல்ல, உற்பத்தி திறன். படிச்ச பிள்ளைகள் விட எழுதணும். அதாவது இந்த BMA பாடத்துல இருக்கிற ட்ரிக்ஸ். நீங்க வாசிச்சிருந்தீங்க, சரியா விளங்கி இருந்தீங்கன்னு சொன்னா உடனடியா விட வரும். கஷ்டம் இல்லை, தனி தியரி பாடம். மனிதவள முகாமைத்துவத்தில் வேலை வடிவமைப்பில் பயன்படுத்தப்படும் நுட்பம். வேலை மேம்பாடு, வேலை சுழற்சி, பயன்படுத்தப்படும் ஒரு தொழில்நுட்பம். ஜாப் என்ரிச்மெண்ட், ஜாப் என்லார்ஜ்மெண்ட், எஸ். வேலை சுழற்சி எல்லாம் வரும். கீழ்வரும் கூற்றுக்களை கவனத்தில் கொள்ளுங்கள். மனித வளம் தொடர்பில் சரியான கூற்று எது? மனித வளம் எது மனித வளம் இல்லைங்கிறது டிக் பண்ணா சரி. மனித வளம் நகரக்கூடியதா? எஸ், நகரக்கூடியது. நிறுவனத்தின் மற்ற அனைத்து வளங்கள் தொடர்பாக தீர்மானம் மேற்கொள்ளுள்ளது. எஸ், தீர்மானம் மேற்கொள்ளுது. நடத்தை எளிமையானது, ஆனால் யூகிக்கக்கூடியது. மனித வளத்தை யூகிக்கலாமா? மனித வளத்தை யூகிக்கல. அதையும் பி.
ரைட். போர்ட்டரின் பெறுமதி சங்கிலி உள்ள முதன்மை தொழிற்பாடு. போர்ட்டர் பெருமான சங்கிலி நம்ம படிச்ச விஷயம். முதன்மை தொழிற்பாடு துணை தொழிற்பாடுன்னு சொல்லி தந்தேன் பிள்ளை. பாருங்க எங்க இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க. போர்ட்டர் என்று சொன்னாலும் பாருங்க, முதன்மை தொழிற்பாடு துணை தொழிற்பாடு, போட்டியை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்கிறதுக்கும் போர்ட்டர் தியரி இருக்கு. இது விநியோக சங்கிலியோடு தொடர்பட்டதாக நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு மேல இந்த போர்ட்டர் பெறுமதி சங்கிலி வெளுவொண்ட நிறுவனத்துக்கு எப்படி உருவாக்குறது, முதன்மை தொழிற்பாடு துணை தொழிற்பாடு. இதோட முதன்மை தொழிற்பாடு விளையாடு, இது இவ்வளவு துணை தொழிற்பாடு. முதன்மை தொழிற்பாடு என்னன்னா இது கட்டாயம் எல்லா கம்பெனில இருக்கும். இந்த தொழிற்பாடுகள் சரியா இருந்தா அந்த அவுட்புட் சரியா இருக்கும்ங்கிறது. என்ன தொழிற்பாடு? உள்வரும் போக்குவரத்து, இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்னா மூலப்பொருட்கள் எல்லாத்தையும் சொல்லி சரியா கொண்டு வரும், சரியா உற்பத்தி செய்யணும், சரியா வெளியிட மேற்கொள்ளணும், வாடிக்கையாளரை கொண்டு போய் சேர்க்கணும், விற்பனைக்கு பின்னரான சேவை வழங்கும். இதான் முதன்மை தொழிற்பாடு. கொள்வனவு செய்தல், மூலப்பொருள் கொண்டு வரது, இது கொள்வனவு செய்யறது. தொழில்நுட்பம், மனிதவள முகாமைத்துவம், உட்கட்டமைப்பு வசதி எல்லாமே துணை தொழிற்பாடு. இது கொஞ்சம் பாடமாக சொல்லியிருந்தோம். இதுல பாருங்க, இது கட்டாயம் வருது போட்டுற இந்த பெருமதி சங்கிலி தொடர்ச்சியா வாரத்தோட அந்த முதன்மை தொழிற்பாடு துணை தொழிற்பாடு பாடமாய் கொள்ளுது. முதன்மை தொழிற்பாடு எது? தொழில்நுட்பமா, மனிதவள முகாமைத்துவமா? இல்ல, சந்தைப்படுத்தல் விற்பனைங்கிறது மிகவும் முக்கியம். அதாங்க இது வராது. போட்டியாளர்களுடன் தொடர்புடைய ஒரு பண்டக்குறி அல்லது உற்பத்தி பொருள் தொடர்பாக நுகர்வோரின் புலனுணர்வில் செல்வாக்கு செலுத்தும் ஆற்றலை குறிக்கின்றது என்று சொன்னா அது இலக்குப்படுத்தல, நிலைப்படுத்தும். வளங்கள் சங்கிலி முகாமைத்துவத்தின் எது ஒரு கூறு? சப்ளை செயின் ஒருங்கிணைத்தல் என்கிறது தர முகாமைத்துவத்தில் வாரு. சந்தைப்படுத்தல் என்ன? சாரி அது இல்லையா? வளங்கள் சங்கிலி முகாமைத்துவத்தின் ஒரு கூறு. சந்தைப்படுத்தல் வளங்கள் சங்கிலிக்கு இல்லை, ஒருங்கிணைத்தல் தவறு. 1.8க்கு பாவம். வாடிக்கையாளர் அதிக தரம் வாய்ந்த பொருட்களை விரும்புகின்றார்கள். என்ன கரு? உற்பத்தி என்ன கருவா, உற்பத்தி பொருள் என்ன கருவா? உற்பத்தி என்ன கரு? குறிப்பிட்ட கம்பெனியால் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஈராக சம்பாதித்த சந்தையின் மொத்த விற்பனை என்ன? அது சந்தை பங்கு. இதுவரைக்கும் சந்தையில நம்ம பண்ணி வச்சிருக்கிற நல்ல பெயரை சொல்றோம். என்பது பயனுறுதி மிக்க துண்டமாக்கலுக்கான ஒரு தேவைப்பாடாகும். பயனுறு துண்டமாக்கல் என்ற என்ன? ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள் என்று பாகுபடுத்தி அதை வச்சு கொள்றதா துண்டமாக்கல். அந்த துண்டமாக்கலுக்கான சரியான தேவைப்பாடு அடிக்கடி மாறுறதா இல்ல, அணுகக்கூடியது, நம்ம நெருங்கி மார்க்கெட் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்படி என்ன செய்யப்படுதுன்னா பிள்ளைகள் இதான் இப்படிதான் கேள்விகள் இருக்கு. சரியான பண்டக்குறிக்கான தேவைப்பாடுகள், செயற்பாடு முகாமைத்துவத்தில் பயன்படுத்தப்படுற 2 ஆட்டோமேஷன் டெக்னாலஜிஸ் நான் சொன்னேன். கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், CAD CAM இருக்கு. ஜப்பானிய முகாமைத்துவம் எப்படி இருக்கு? படிச்சிருக்கமா இல்லையா? ஊழியர்களை உரிமையாளர்களாக கருதுவார்கள். அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பிரதிகூலம், அது கேட்டுட்டாங்க ஆல்ரெடியா. வெகுமதி முகாமைத்துவத்தின் நோக்கம். வெகுமதி முகாமைத்துவம் என்ன? அவங்களுக்கு சேலரி என்ன செய்யணும்னா பிள்ளைகள் சரியா கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும். அதோட நோக்கம் என்ன? அவங்கள ஊக்குவிக்கணும், அவங்க விலகி போறதை குறைக்கணும், அவங்களோட வரவை சரியா பேணணும், விசுவாசத்தை கூட்டணும். விஷயங்கள் வரும். இந்த 25 ஜனவரி பேப்பரையும் 24 ஜனவரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டின பேப்பர் இருக்கு, 23 ஜூலை செஞ்சு காட்டிருக்கேன். எல்லா வீடியோஸையும் பார்க்க உங்களுக்கு டைம் போதாம இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, பியாஸ் பேப்பர்ஸ் நான் தனியே செஞ்சு காட்டின பாருங்க. உண்மையா பிள்ளைகள் அந்த தியரி படிப்பிக்கும் போதே கேள்வி இவ்வாறுதான் வரும் என்ற அடிப்படையில சொல்லி 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 படிப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு.
அதனால பேப்பர் நீங்க ஆரம்பத்துல படிக்கும் போதே அதுல பேப்பர்ஸும் வந்துட்டே இருக்கு. அப்ப உங்களுக்கு விளங்கும் கேள்வி எப்படி வரும்னு சொல்லி. அதனால உங்களுக்கு இலகுவா இருக்கணும். எல்லா வீடியோஸையும் இப்ப பார்க்க டைம் போதுமாண்டா உங்களோட லிமிட்டட் டைம், அது உங்களோட டிசிஷன், எத்தனை வீடியோஸ் பார்க்கலாம்னு சொல்லி. ரைட். ஸோ பிஸ்னஸ் லோலாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். அக்கவுண்டிங்கும் பெரும்பாலும் நம்ம ஃபுல்லா பேப்பர்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாம் செஞ்சிருக்கோம். அதுக்கு செமினார்ஸ் போடுவோம். ஐஎஸ்டி சார் செய்வார் உங்களுக்கு. நானும் இந்த செமினார்ஸ் வீடியோஸும் உங்களுக்கு தந்திருக்கேன். ஸோ அப்ப இதோட பிள்ளைகள் நம்ம இந்த பாஸ்ட் பேப்பர் செஷன் என்ன செய்வோம்னு சொன்னா நிறுத்திக்குவோம். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்கள் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னா கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ்கள் இருக்கா பிள்ளைகள்? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்களோட கிளாஸ்? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சானே? கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சானே? ரைட். ஓகே, நீங்க இந்த அட்மினை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அட்மின் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் on this. Thank you so much. Simple. Cousin. So better to find out now. Right. ஏதாவது லெவல் 3 நீங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆக விரும்பினால் ஆஃப்டர் த எக்ஸாம் யூ கேன் டிசைட், யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். ரைட். அட்மினை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்ல பாருங்க, இந்த வீடியோஸ் கிடைக்கும். ரைட். பிசினஸ் லோக்கும் இருக்கு வீடியோஸ், செக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது உங்களோட ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அட்மின் நம்பர் இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க. ரைட். கிடைச்ச சந்தோஷம். ரைட். தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். டவுட்ஸ் இருந்தால் நீங்க அனுப்புங்க. நோ ப்ராப்ளம். ஐ வில் கிளியர்.